கார்த்திகேயா ஓம் பிரம்மேஸ்வராய நமக. ஓம் பிரம்மேஸ்வராய நமக. அருள்மிகு கடவுளே ஓம் சுப்பிரமணிய சுவாமி. பிரம்மேஸ்வராய நமக. ஓம் பிரம்மேஸ்வராய நமக. சுப்பிரமணிய சுவாமியே என் இன்பமே ஈசனே பரம்பொருளே எங்கும் நிறைந்த பிரம்மமே சரணமையா சரணம் சரணமையா சரணம் சரணமையா சரணம் சிவாய் சிவ மயில் வாங்கனே மயூர வாங்கனே எங்கள் நாதனே குமார கடவுளுக்கு அரோகர 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 குமார கடவுளுக்கு அரோகர 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 குமார கடவுளுக்கு அரோகர. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம் நமஸ்காரம். சொல்லுங்க வினோத். வணக்கம் சாமி. வணக்கம். சாமி, உண்மை எது பொய் எது என்பது எப்படி அறிந்து கொள்வது சாமி? இதை பத்தி நான் உங்களுக்கு மத்தியமும் ஏதோ கம்யூனிகேஷன் போயிட்டு இருந்தது நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, நம்ம உலகத்துல பொதுவா எல்லாரும் உண்மை பொய் இதெல்லாம் நம்ம தேடுறோம்னா ஏதோ ஒரு ஆதாயம் வேணும்ல. ஆதாயம் இருந்தா தானே எதுவும் உண்மையா இது பொய்யான்னு தேடணும். இப்ப நம்ம ஒருத்தர் நம்ம கிட்ட உதவி கேட்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் உண்மையா உதவி கேட்கிறாரா இல்ல பொய்யாக கேட்கிறாரான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இதுல எது உண்மை எது பொய்? நாம் ஏமாத்துறாங்கன்னு வச்சுப்போம். அவர் ஏமாற்றுகிறார். சரி, இந்த மாதிரி நம்ம புறத்தை தேடினா ஒருத்தரையும் இந்த உலகத்திலே நம்ப முடியாது, யாரோடையும் சேர்ந்து வாழ முடியாது, யாருக்கூடையும் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பிறப்பு வளர்ப்பு யாரெல்லாம் நீங்க உலகம் இவங்கள் தான் நான் நீங்க நினைக்கிறீங்களோ பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆதாயமும் வந்து விட்டால் உண்மை என்பது இருக்காது இல்லை. ஸோ இது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கொடுத்தல் வாங்கிக்கணும் அப்படி போயிட்டு இருக்காங்க. உண்மை யாதெனில் நம்ம சுவாமி சொல்றாங்க, மையை மறைத்து சொல்வதெல்லாம் பொய். உங்களுக்கு புரியுதா? இது மெய்யை மறைத்து சொல்வது எல்லாமே பொய். நீங்க கடவுளை தவிர்த்து வேற எதை பேசினாலும் அது பொய் தான் சொல்றது. நான் ஒரு காலகட்டத்துல பேசிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் நான் அதை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி நான் பேசுவேன். எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் சொல்றது இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா போய், அப்பா போய், அண்ணன் போய், தம்பி போய், அக்கா போய், எல்லாமே போய். என் சுவாமி தான் மெய்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 வருஷம் இருக்கும், மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்றதை நிப்பாட்டி நான் அப்பெல்லாம் சொல்லுவேன், என் சாமி மட்டும் தான் மெய், அம்மா போய், அண்ணன் எல்லாரும் பொய்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டவன் இருந்தால் நான் மகன், தம்பி, சகோதரன், சகோதரி எல்லாம். அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நான் இல்லைன்னா நான் இல்லை, அந்த உறவு இல்லை. அப்போ அதன் பேர் என்னன்னு தெரியல. அப்போ நான் எப்படி இருந்தாலும் என்னை என் சுவாமி ஆதரிக்கிறான். நான் போது இதுதான் மெய்யின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் சொல்றது இல்லை. நான் சொல்றது நிப்பாட்டி 10 வருஷம் மேல இருக்கு. ஸோ இந்த கடவுளை தவிர்த்து நம்ம என்ன சொன்னாலும், மெய்யை தவிர்த்து என்ன பேசினாலுமே அது பொய் தான். ஆசை என்று பேசினாலும் பொய், அன்பு என்று பேசினாலும் பொய். அன்புக்கும் ஆதாயம் இருக்கும், அன்பு அன்பாகாது அல்லவா? ஆதாயம் இல்லாமல் யாரும் அன்பு செலுத்தவும் மாட்டார்கள் அல்லவா? அன்பு செலுத்தணும்னா கூட ஏதோ இந்த உடலை சார்ந்து, மனதை சார்ந்த ஒரு சுகம் இருக்கணும், ஒரு சொந்தம் இருக்கணும், உரிமை இருக்கணும், பணம் இருக்கணும், பந்தம் இருக்கணும், ஏதோ லாபம் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம ஆசை பத்தி பேசினாலும் பொய்யாதான் பேசி ஆகணும். எதிர்காலம் எல்லாம் ஒரு கற்பனை. நான் இது, நான் அது, எல்லாமே அதுல எது உண்மையாக இருக்கும்? இப்போ நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா, அந்த நான் தொழிலதிபர் ஆவதற்கு எத்தனை பேரை நான் பயன்படுத்துவேன், எத்தனை பேரை நான் அப்படித்தானே போவோம். நானே தொழிலதிபர் ஆக முடியாதுல்ல. அது நல்லது, கெட்டது, நியாயம், அநியாயம், நிறைய விஷயங்கள் போகும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இதுல உண்மை எது, பொய் எது? உண்மை எது நான் பாத்தீங்கன்னா, நான் தொழிலதிபர் ஆகணுன்றதுதான் உண்மை எனக்கு, இல்லையா? நான் தொழிலதிபர் ஆகணுன்றதுதான் உண்மை. இதுக்காக நான் தொழிலதிபர் ஆகணும்னா இந்த உலகத்துல எல்லாரும் தனியே தானே எல்லாமே பண்ணிக்க முடியும். நான் தொழில் செய்வதற்கு 4 முதலீட்டாளர்கள், 4 வாடிக்கையாளர்கள், 4 உதவியாளர்கள், 4 பணியாளர்கள், இப்படி நிறைய பேர் தொடர்புல இருக்கு. அப்பதான் நான் தொழிலதிபர் ஆக முடியும். இவர்கள் நலன் நான் பார்த்துட்டு உண்மையா இருக்கணும் இவங்களுக்குலாம் அப்படின்னா நான் தொழிலதிபர் ஆக முடியாது, இல்லையா? சோ அந்த உண்மை பொய்ன்னு நம்ம உலகத்துல தேடினா நாமே உண்மையா இல்லைன்னு அர்த்தம்னு தெரியும். அப்படி நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம வாழ்க்கையில தேடி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே உண்மையா இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா எப்போதும் எல்லாரோட சிந்தனையும் தன்னை பற்றி மட்டும்தான். தன் ஆசைக்காக சிந்திப்பான், தன் தேவைக்காக, தன் சுகத்துக்காக, தன் வெறும் ஏதோ ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால வேற சிந்தனைகளுக்கு போகவே முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், யாருக்கும் எதுவும் தெரியாது இல்லை. இன்னைக்கு கூட காசி ரீல்ஸ் பார்த்திருந்தாங்க. அந்த மணிகண்காட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் தமிழ்லயும் சொல்றான். அது நிறைய போறா போல இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 இத எவ்வளவு பேர் பார்ப்பாங்க? இல்ல இந்த உலகத்துல இருந்து முழுக்க இந்தியால இருக்கிற எல்லாரும் காசிக்கு போறாங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காசிக்கு வராங்க. எல்லாரும் இதை பாக்குறாங்க, இந்த காட்சிகளை. அவரும் சொல்றார், மகாராஜாக்கும் இதுதான், உனக்கும் இதுதான்,
நீ பனாரஸ் பட்டு புடவை கட்டியிருந்தாலும் அந்த போட்ல இருந்து இந்த லேடிஸ்க்கு எல்லாம் பார்த்து சொல்றாரு, என்ன பனாரஸ் பட்டு புடவை கட்டியிருந்தாலும் உனக்கு கோடி துணி தான் கடைசியில, அந்த துணியே எரிஞ்சு போகும். அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் சொல்றாரு. எல்லாரும் உட்காந்து அவர் சொல்றத ஆர்வமா கேக்குறாங்க, அந்த போட்டு மேன் சொல்றது. அதே மாதிரி எல்லார் குடும்பத்திலயும் வாழ்வு சாவு எல்லாம் பாக்குறாங்க. பார்க்காத குடும்பம் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் தெரியாதா இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான், நம்ம ஏன் உண்மையா இருக்க கூடாதா அப்படின்னு ஏன் யாராலையும் முடியாது? முயற்சி கூட பண்ண முடியல. அதுக்கு முயற்சி பண்ணி ஒரு கொஞ்சம் கிட்ட வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சுற்றுப்புற சூழல் பிரச்சனை வருது. கடவுள்னா இப்படி எல்லாம் பண்ணா, இதெல்லாம் போனா நம்மளுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குன்னு எல்லாரும் விலகி போயிடுறாங்க. வாழ்ந்து ஏதோ கட்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம், இதெல்லாம் வேணாம், ஏதோ ஊருக்க மாதிரி தொட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நிறைய பொய் இருக்கு. நான் என்ன வச்சு சொல்றேன், யாரும் அவங்க பொது கருத்தை எடுத்துக்காதீங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா பொய், அப்பா பொய், அண்ணன் பொய் எல்லாம். அந்த பொய்யில வளர்ந்ததுதான் இந்த உடல். இந்த பொய்யிலே பொய்யை நம்பினதுதான் மனம். இந்த பொய் தான் நான் என்று நம்பிக்கையோட இதெல்லாம் என்று நம்பினது. இப்படி எல்லாமே பொய்யா இருக்கும் போது உடனே மையை எப்படி ஏற்போம் மனமும் உடலும்? கண் திறந்தால் ஆசை, காசு, பணம், காரு, பங்களா, சொத்து, சுகம், நகை, நட்டு, ஆடம்பரம், பகட்டு எல்லாம் பிரம்மாண்டம்னு பல காட்டுது. கண்ணு எந்த திரும்பிய திசைகள் எல்லாம் அழகின் வெளிப்பாடு. எங்க திரும்பினாலும் ஆசையை தூண்டும்படியான அணிகலன்கள், ஆடைகள், ஆடம்பரங்கள் எல்லாம் திரும்பிய திசைகள் எல்லாம் ஆசையை தூண்டு வண்ணம் இருக்கு. கண் மூடினாலும் ஆசையை தூண்டுது, கண் திறந்தாலும் ஆசையை தூண்டுகின்றது. எங்கு பார்த்தாலும் பணம், மோகம், அது இது. இப்போ இதையெல்லாம் தூண்டுறது அப்படின்னு பார்த்தா அப்படியே அடுத்தடுத்து ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிட்டே இருக்கிறதுனால உலக இயக்கம் ஒன்றோட இணைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி, இந்த உலகத்தை விட்டு காட்டுக்கு போக சொல்றீங்க? இல்ல, இந்த உலகத்துல இரு. இந்த உலகத்துல உனக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பறந்து விரிந்து உலகத்துல எல்லாமே பொதுவாதான் இருக்கு. அதனால உனக்கு என்ன தேவை, அவனுக்கு வாங்கினா நானும் வாங்கினேன் இந்த மாதிரி ஆசையோ இது மாதிரி வேண்டாம். உன் தேவை என்னன்னு பார்த்துக்கோ. கூடுமான வரைக்கும் அடுத்தவர்கள் ஆசையை தூண்டும் மண்ணும் உன்னிடத்தில் இருக்காமல் பார்த்துக்கோ. அடுத்தவர்கள் ஆசையை தூண்டும் மண்ணும் நாம் வாழாமல், அடுத்தவர்களுக்கு அன்பு தூண்டும் மண்ணும் நாம் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு எளிமையின் பொருள் இதுதான். எளிமையா இருன்னா என்னன்னா, அடுத்தவங்களை ஆசையை தூண்டாத இரு அப்படின்றதுதான் அதன் பொருள். நான் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வாழாம நடிக்க கூடாது. நான் சொல்றது உண்மையாக. அடுத்தவன் பொறாம போட்டுருவானோ, எனக்கு கண்ணு வச்சுருவாங்களோ, நான் ஏழை ஆயிடுவேனோ, நான் தோத்துருவேனோ, அந்த மாதிரி பயந்து மறைச்சு வாழக்கூடாது. உண்மையாக எளிமையாக இருப்பது சொன்னீங்க. இப்படி நம்ம பொதுவா எல்லாத்தையும் தேடி பார்த்தா எல்லாமே பொய்யா இருக்கும். அப்போ மெய் என்பது யாது? ஈசன் தான் மெய், சிவம் தான் மெய். இந்த உண்மைகளை நோக்கி பயணிக்கணும். இப்போ இந்த மனம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுது, உடல் பார்த்தா சொல்லுது, இது மாதிரி எல்லாம் அதன் தேவைகளுக்காக நம்ம போகணும்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எல்லாமே தப்பா தான் செய்ய முடியும். அப்போ உண்மையா இருத்தல் மட்டுமே, உண்மையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா அந்த மெய்னா கடவுள், அந்த கடவுள்னா ஆன்மா, அந்த நோக்கி நம்ம பயணிக்கணும். மற்றது எல்லாமே போய் அழியக்கூடியது
எல்லாமே மாறுது. உறவு மாறுது, பாசம் மாறுது, பந்தம் இல்ல ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தான் ஒரு ஒரு பந்தமும் பாசமும் ஒரு டிராவல் பண்ணும். ஒரு இளைஞன் ஒருவன் பிறக்கின்றான், வளர்கின்றான். தாய் அவளை தந்தையும் அக்கறையுடன் பார்த்து அவங்க பாசத்தை காண்பித்தோ, அன்பை காண்பித்தோ, ஏதோ ஒன்று காமிச்சு நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி பருவம் அடைந்த உடனே அவனுக்கு தன் தேவைகள், தன் சிந்தனைகள் எல்லாம் மாறுபடுறது. அம்மா மேல பாசம் இருக்கு, அது பற்று இருக்கு, பந்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவனுக்குன்னு ஒன்றை தனியாக பிரிக்கின்றான். உடனே திருமணம் செய்றாங்க. அதுக்கப்புறம் என் குடும்பம், நான் என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள் அவன் மாறுறான். ஆனா இதையெல்லாம் தவிர்ப்பதற்கோ, எதிர்ப்பதற்கோ, தனித்து வாழ்வதற்கோ துணிவோ, தைரியம் எல்லாருக்கும் இல்லாதனால அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு, நீ, நான் என்று சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ வாழ்க்கை ஓடும். உண்மை இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். இது இப்படிதான் இருக்கு, இப்படிதான் உலகம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல ஒருத்தர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப ஏதோ தன் தேவைகளுக்காக, தன் ஆசைகளுக்காக, தன் கற்பனைகளுக்காக, ஏதோ ஒன்று காரணத்துக்காக நிறைய பாவத்தையும், அநீதியும், அக்கிரமமும், அநியாயமும் பண்ணிக்கிட்டு ஆடம்பரம், பகட்டு, பொய், பித்தலாட்டம், ஏதோ ஒரு நலன் பெறணும், ஏதோ ஒரு பலன் அடையணுன்றதே நோக்கமாக இருக்கும்போது இந்த உலகமே பாத்தீங்கன்னா எல்லாம் பொய்யா தான் இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது மாயை அப்படின்னு எல்லாரும் நம் சான்றோர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் இதெல்லாம் மாயை வலை, இதெல்லாம் ஒரு மாயை. உன் கண்ணை நம்ப வைக்கும், உன்னை நம்ப வைக்கும், மெய்யை மறைக்கும் அப்படின்னு சொல்லி மாயைன்னு சொல்லி ஒற்றை வரையில முடிச்சிடறாங்க. ஏன்னா இதெல்லாம் புரியல. ஆனா இதெல்லாம் எனக்குள்ள நடக்குது. பாருங்க, வெளியும் நடக்குது, கண்ணில் பார்த்தா உள்ள மாறுது, காதுல கேட்டா உள்ள மாறுது. உடனே நான் எழுந்துக்கிறேன், நான் கண்ட்ரோல் பண்றேன், என்னை ஏமாத்திடுவாங்களா, என்னை யூஸ் பண்ணுவாங்களா, என்னென்னமோ என்னென்னமோ நடக்குது. இப்ப நீங்க ஒருத்தனையும் உண்மையா இருக்கானா, பொய்யா இருக்கானா நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையை நகர்த்துனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை வீணா போயிடும். இந்த உலகத்திலே நீங்க இப்ப என்ன கூட நீங்க கேட்டாங்க, சாமி இவன் இவ்வளோ பெரிய டுபாக்கூரு, இவனை வச்சுட்டு நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே ஏன்? நான் சொன்னேன், இந்த உலகத்துல எங்க போய் ஒரு நல்லவனை தேடுவது? யார் நல்லவன்? இப்ப போன வாரம் கூட கோயில்ல பேசிட்டு இருந்தேன் வேலைக்கிழமை. லோகேஷ் கூட கேட்டிருந்தான். அப்போ நான் சொன்னேன், இதை பாரு, இவன் நல்லவன், இவன் கெட்டவன். இவன் நல்லவனா இருந்தா அவனுக்கு நல்லது, இவன் கெட்டவனா இருந்தா இவனுக்கு கெட்டது. நமக்கு என்ன இருக்கு? சோ நல்லவனுக்கு கிரீடம் வைக்க போறது இல்லை, கெட்டவனுக்கும் கிரீடம் கொடுங்க போறது இல்லை. அவன் தான் இருப்பான். அவன் பையனே அவன் படிப்பான். ஆனா எனக்கு எல்லாரும் கிரீடம் வைப்பாங்கன்னு சொன்னேன். அது எப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் உண்மையா இருக்கேன், நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கேன், ஆனா எனக்கு கிரீடம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சும்மா நகைச்சுவையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உண்மையும் அதுதான். சோ இந்த உண்மையா இருக்கிறோம்னா நம்ம யாருக்கிட்ட இருக்கணும்? கடவுள்கிட்ட இணையணும். இப்ப இந்த உண்மையா இருந்துட்டோம்னு சொன்னா எல்லாமே இயல்பாகிவிடும், எல்லாமே உண்மையா மாறிடும். இல்லைன்னு சொன்னா நம்ம ஆதாயத்துக்காக இவன் நல்லவனா கெட்டவனா, யூஸ் பண்றானா, ஏமாத்துறானா, பொய் சொல்றானா, இது பண்றானா, அதுக்காக நம்ம ஏமாந்து ஏமாளியா போகணும்னு சொல்லல. நம்மளை நாம் காப்பாத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து நாம கெட்டு போயிடக்கூடாது அந்த இடத்துக்கு. சோ நம்மளுக்கு பிடிக்கலையா, நம்மளுக்கு இதுல உண்மை மனசு ஒத்துக்கலையா, விட்டுறணும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல நீங்க உண்மை பொய்லாம் தேடி போனீங்கன்னா ஒரு இடம் எந்தெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்பிட்டு இருந்தீங்களோ அங்கேயே இருக்கு. அது மிக கொடூரமா இருக்கும். அதனால நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, பணம் காசுன்னு வந்தா என்ன ஆகும், ஏது ஆகும். எனக்கு தெரிஞ்ச கூட போன வாரம் ஒரு மரணம் இருந்தது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வாரம்லாம் பயங்கர சண்டை சச்சரவு எல்லாருக்கும். காசுக்காக, பணத்துக்காக எந்த உண்டுன்னு அடிச்சுக்கிறாங்க.
என்ன கூப்பிட்டாங்கப்பா, இதுக்கெல்லாம் நான் வரல, நீங்களே பேசி தீர்த்துக்கங்கன்னு நான் கழட்டிக்கிட்டேன். இப்பெல்லாம் போறது இல்லை, அதெல்லாம் கழட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க பாத்துக்கோங்க சரி. ஒண்ணுமே இல்லை, போனவங்களை பத்தி கவலை இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கிறதுல பிரச்சனை. எனக்கு இது, எனக்கு கூட, எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி சண்டை சச்சிரும். இப்ப இதுல எது உண்மை? யாருக்கும் தன் தாயின் மரணத்தை பத்தி கவலையே இல்லை. ஒருவர் அழகாக சொல்கிறார், அவர் ஈன்றெடுத்த தர்ம புதல்வன், அந்த புதல்வன் என்னை பார்த்து சொல்றான், செத்து கூட என்னை நிம்மதியா அவர் இல்லாம போயிட்டா சாமி. அவன் வாழும்போது தான் என்னை நிம்மதி இல்லாம ஆக்கினா, செத்த பிறகும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சபிக்கிறான். நான் சொன்னேன்ப்பா, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கெல்லாம் உங்க உங்க குடும்பம், நீ இப்ப சொல்றவன் யாரு, உன் தம்பி, இந்த பக்கம் யாரு, உன் அக்கா. இதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வர முடியலையா, என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் வந்து பேசினா மட்டும் என்ன மாறிட போகுது? நீங்களாம் ஒண்ணா பிறந்து, ஒண்ணா வளர்ந்து, ஒண்ணா வாழ்ந்து, ஒண்ணா இருக்கிற நீங்களுக்குள்ளே எப்படிங்க அப்படின்னு கேட்டா, அவரு கோவம் வந்து அவன் தம்பிய அக்காவெல்லாம் கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் திட்டுறாரு. நான் சொன்னேன், சரியப்பா, நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, முடியலன்னா நம்ம லீகலா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அமைதி பண்ணி விட்டுச்சு. இப்போ இதில் எது உண்மை? என்ன, இப்ப பெற்ற தாயா, இந்த மகனா, உடன் பிறந்தோரா, இல்லை இந்த பணம் சொத்து தானா? இப்போதைக்கு உண்மையா இருக்கிறது பணமும் சொத்தும், சரியா? ஆமாங்க. ஏன்னா இவங்களுக்கு உறவு பெருசு இல்ல, சொந்தம் பெருசு இல்ல, பந்தம் பெருசு இல்ல, அம்மா பெருசு இல்ல, யாருமே பெருசு இல்ல, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு பெருசா இருக்கிறது பணமும் அந்த சொத்தும் தான். இப்போ உண்மைன்னு பார்த்தா இந்த பணமும் சொத்து தான் உண்மைன்னு சொல்றீங்களா? நம்ம சொல்லணுமா? அது ஒத்துக்க முடியுமா? ஒரு பாமரன் கூட ஒத்துக்க மாட்டான். ஏதும் தெரியாத உலகத்துல இருக்க ஒரு சிறுவன் கூட ஒத்துக்க மாட்டான். அது எப்படி? ஒரு சிறுவனை கேட்டால் அம்மா பெருசு, அண்ணன் பெருசுன்னு. ஒன்றும் தெரியாத பாமரனை கேட்டா என்ன இருக்கட்டும் சாமி, காசு பணமா முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சூழல்ல இங்க எதுவுமே சொந்தம் முக்கியம் இல்லை, பந்தம் முக்கியம் இல்லை, அம்மா அண்ணன் தம்பி எதுவுமே முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையில் எது உண்மையாக இருக்கிறது என்று யாருக்கும் தெரியும். இதே உயிரோடு இருக்கும்போது அம்மா தான் என் உயிர், அம்மாக்காக ஓடினான், ஓடியாந்தான், எல்லாம் பண்ணான், அப்ப அது உண்மை அவனுக்கு. ஸோ இந்த உண்மை, பொய், நல்லது, கெட்டது அவங்கவுங்க நிர்ணயிக்கிறாங்க. ஆனா உண்மையாக நம்ம மத்த நீங்க என்ன வேணா பாருங்க, ஒரு பாச உணர்வுல நீங்க வந்து ஒரு பேசுறீங்கன்னு வச்சுப்போம், அது அத்தனையும் உண்மையாகுமா? நீங்க சொல்லுங்க வினோத். அது உண்மையா இருந்தால் உங்களுக்கு எதிராக செயல்படும் போது ஏன் கோபம் வரணும், ஏன் திட்டணும், ஏன் அடிக்கணும், ஏன் கண்டிக்கணும், ஏன் வெறுக்கணும், இதெல்லாம் ஏன் நடக்கும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் காதல் கல்யாணம் பண்ணிச்சு. உடனே அவங்க அம்மா அப்பாலாம் என்ன கேட்டாங்க, விட்டுருங்க, உங்க விருப்பம் போல விட்டுருங்க, என்னைக்கா இருந்தாலும் நம்ம தான் கல்யாணம் பண்ணோம், அது அவள் விருப்பப்படி பண்ணிக்கிறா, விட்டுருங்க.
என்ன சாமி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லையே சாமி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் இயல்புங்க, அவங்கவுங்களுக்கு சுகம்னு வரும்போது அந்த இடத்த அவரு தான் ஃபில் பண்ண முடியும், நீங்களாம் ஃபில் பண்ண முடியாது. உங்களோட ஃபில்னஸ் வேற, அவரோட ஃபில்னஸ் வேற, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தேவைகள் எல்லாருக்கும் இருக்கு, அது அவங்களுக்கு பிடிச்சதை ஒண்ணு தேடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க ஆசீர்வாதம் பண்ணி பெருந்தன்மையை நடந்துக்கோங்க. உங்களோட கோபம் தாபம் எல்லாத்தையும் நீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அவரும் ஒத்துக்கிட்டு முடிச்சிட்டார். ஆனால் அந்த பெண் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு அவ வேலைக்கு போற வரைக்கும் என்னிடம் அவர் எத்தனை முறை முறையிட்டு இருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும். உடம்பு சரியில்லைனா சாமி, இது சாமி, ஸ்கூல் சீட் கிடைக்கும் சாமி, காலேஜ் சீட் கிடைக்கும் சாமி, இந்த வருஷம் இவங்க மார்க் என்ன படிப்பு கம்மி ஆயிடுச்சு சாமி, நல்லா படிக்கணும் சாமி, நீங்க தான் காப்பாற்றணும், அவர் ஹாஸ்பிட்டலு அது இது தேவை, இவ்வளவு விஷயங்கள் என்ன கண்கூடாக பார்த்தவன். தன் மகள் வாழ்வு நன்மையா அமையணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு சதா கேட்காத விஷயங்கள் இல்லை, நானும் பார்த்துக்கிறேன், தைரியமா இருங்க. ஆனால் இவ்வளவும் முடிச்ச பிறகு யாரோ ஒருவன் அதை பயனடைகின்றான், இத்தனையும் உருவாக்கிய இவர் ஏமாற்றம் அடைகின்றார். தன் வாழ்வே இவள்தான் சொல்லி தன் ஒட்டுமொத்த வருவாயும் உழைப்பும் அனைத்தும் அவளுக்கு தான் கொடுத்தது. அவர் சம்பாத்தியம் எதுவுமே இல்லை, அவள் கல்யாணத்துக்கு வயசு தன் செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு அவரு நகை நட்டை சேர்த்து வச்சு ஐயோ பொண்ணு வச்சுக்கிறோம் கல்யாணத்துக்கு அதை இதை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே அந்த பெண்ணுக்கு இப்போ எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்காகவே கொடுத்துட்டாரு. ரொம்ப சிறப்பா அமைஞ்சது, எல்லாம் நல்லபடியா நடந்தது, எல்லாம் முடிஞ்சது. இன்று இவர் செயலில் எது உண்மை எது பொய், அந்த பெண்ணின் செயலில் எது உண்மை எது பொய், சொல்லுங்க. இவர் தன் வாழ்வுல சம்பாதிச்சது அத்தனையும் அங்கதான் முதலீடு செய்தார். அந்த பெண் என்னம்மா, நான் ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது நானே இருக்கேன், என்னம்மா நான் உனக்கு இப்படியெல்லாம் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தனே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அது உன் கடமை, உன்னை யாருப்பா பெத்துக்கினா, பெத்துக்கிட்டா இதெல்லாம் உன் கடமை செஞ்சுதான்ப்பா ஆகணும். இன்னமும் நீ மட்டும் செஞ்ச மாதிரி எல்லாரும் தானே செய்யறாங்க அவங்கவுங்க பசங்களுக்கு. அந்த பெண் கேட்டுச்சு, சரிம்மா. இவரு கம்மனு வாய் முடிச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க போறாங்க, அவங்க வாழ்றாங்க. இவரும் இவர் மனைவியும் தனியா இருக்காங்க. ஒரே பெண் அவருக்கு. இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சாமி, நான் சொன்னேன் நீ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இனி இனிமேல்ட்டாவது உனக்கு என்ன வேணும்னு கேளு. உன் பொண்டாட்டிக்காக நிறைய கேட்ட, உன் பொண்ணுக்காகவும் நிறைய கேட்ட, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு, இதை செய்யறேன், இப்பயாவது கடவுள் உனக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்குறான், இனிமேலாவது உனக்கு என்ன வேணும்ன்றதை கேள்வி நான் உனக்கு கொடுக்குறேன், இருக்கிற காலமாவது உனக்குன்னு நீ வாழ்ந்துட்டு போ, யாரையும் வெறுக்காதே எதிர்க்காதே எதுவும் பண்ணாதே, ஆனால் உன் கடமையை முடித்து விட்டா, இதுதான் உன் கனவு, இதுதான் உன் எதிர்பார்ப்பு, இதெல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதனால இனிமேல்ட்டாவது கடவுள் பக்கம் வா, யோகம் பண், தியானம் பண், மந்திரம் சொல்லி, பூஜை புனஸ்காரம், ஆலயங்கள், தொழுதல், இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு உனக்கான விஷயங்களை தேடு, இருக்கிற மீதி காலமாவது ஒரு மன நிறைவோட வாழ கற்றுக்கொள்ளும் சொல்லி அவருக்கு ஒரு உபதேசம் கொடுத்தேன். அவர் வராரா வரலையான்றது எனக்கு தெரியாது, காலம் தான் சொல்லும், கடவுள் தான் சொல்லும். அவர் அப்படி வாழ்ந்தாரே, அது உண்மையா பொய்யா வினோத்? பொய் தான். இப்போ இந்த பெண் இவ்வளவும் எல்லா பயனும் அடைந்து விட்டு
மரம் பூத்து குலுங்கி காயும் கனியும் கக்கும் தருணத்துல அது இன்னொருத்தருக்கு சொந்தம் சொல்லி போயிடுச்சு. அது சரியா தப்பா? அது உண்மையா பொய்யா? தெரியலையே சார். அது இயல்பு. இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. இவரோட சுகத்துக்காக, இவரோட ஆதாயத்துக்காக கல்யாணம் பண்ணார், புள்ள பெற்றுக்கிட்டார், சந்தோஷப்பட்டார், அதை வளர்த்தார். அது இவர் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை தேடினார், எல்லாம் முடிச்சார். அது தன் வாழ்க்கையை தொடங்குகிறது, அவ்வளவுதான். ஆனால் உண்மைன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆதாயத்தின் பரிமாற்றங்கள். அவளை வச்சு கனவு கண்டார், அவளை வச்சு அதிகமா உழைச்சார், அவளை உருவாக்கணும்னு சொல்லி சிரமப்பட்டார், பாடுபட்டார், எல்லாம் பட்டார். மொத்த முதலீட்டும் ஒரு திருமணத்திலே முடிந்தது. இப்ப இதெல்லாம் பாச உணர்வு. இந்த பாசம் உண்மையாக இருக்குமாயின் அந்த பெண் அப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. அப்படியே இருந்தாலும் தாய் தந்தையர்கிட்ட கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி அப்படி ஏதோ சொல்லி புரிய வச்சு ஒத்துமையா நடந்திருக்கணும் இல்ல. இவரது உண்மையா இருந்துச்சுன்னா அது உண்மையா தானே இருக்கணும், ஏன் இருக்க மாட்டேங்குது? இப்ப நம்ம வெளியே போய் 4 பேரை இவன் உண்மையாகிறானா பொய்யாகிறானா ஈஸியா ஆராயது ரொம்ப சுலபம். நாமளே பெற்றோம், நாமளே வளர்த்தோம், நாமளே சோறு ஊட்டணும், பாதுகாத்தோம், எல்லாம் பண்ணோம். மொத்த வாழ்வை நீதான் என்று நம்பி இருந்தோம். அப்படி இருக்கும்போது இவர்கள் செய்தது அனைத்தும் உண்மையாக இருக்குமாயின் அங்கிருந்து உண்மைதானே வரணும், ஏன் பொய் வருது? என்னால் இதையெல்லாம் இந்த அன்பு பரிமாற்றங்கள்லாம் ஆதாயத்துக்காக, அவங்களோட தேவைகளுக்காக, அவங்களோட உற்சாகத்துக்காக, அவங்களோட துணைக்காக, இதெல்லாம் அப்படி ஒரு இயக்கம், ஒரு சுயேட்சி, அப்படிதான். அப்போ உண்மை எதுன்னு தேடி போகும்போதுதான் சுவாமி சொல்றாங்க, இந்த உலகத்துல நீ என்ன பேசினாலும், கடவுளை தவிர்த்து நீ என்ன பேசினாலும் போய்தான். மெய்யை மறைத்து பேசும் மெய்யை மறைத்து பேசுவதே பொய். கடவுள் இல்லாமல் பேசும் பேச்சுக்கள் எல்லாமே பொய்யாகுன்னு சொல்றோம். இன்னைக்கு சட்ட திட்டங்கள் என்ன இருக்கட்டும், உண்மையை ஆராய்ந்து ஒரு விசாரணை குழு, காவல்துறையினர் விசாரித்து இவன் தான் இந்த மாதிரி குற்றவாளி, இவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இவன் தான் குற்றவாளி நிர்ணயிக்கப்படுறது. இந்த விசாரணைக்காக கிட்டத்தட்ட பல அதிகாரிகள் செயல்படுறாங்க. சிரமப்பட்டு எல்லாம் பட்டு அவனை கோர்ட்டில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதே சட்டம் அவன் குற்றமற்றவன் என்று விடுதலை செய்கின்றது. இவன் குற்றவாளின்னு சொல்லி இவனுக்காக அரசாங்க பணம் பல லட்சங்கள் செலவழிக்கப்பட்டன. அதே அரசாங்கம் சட்டத்துக்கு முன் நின்று ஒரு வக்கீலின் சாதுரியமான பேச்சோ, விவாத தன்மையோ, வாத தன்மையோ, இந்த உண்மை பொய் எல்லாம் தேடுறது இல்லை. அவங்க சட்ட ரீதியாக நீ எனக்கு ஆதாயம் சாட்சிகள் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, பாருங்க இந்த இடம்லாம் வீக்கா இருக்கு, நீங்க இப்போதைக்கு ஒரு ஜாமீன் கொடுங்க, இதை வச்சு நாங்க பேசுறேன்னு சொல்லுங்க. உடனே அவருக்கு இந்த ஜாமீன் கொடுத்துறோம். நீங்க சினிமால இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க. ஏன்னா அந்த வக்கீலா வாதாடினவர் விஜய்.
இந்த மாதிரி இல்ல. இந்த உண்மைன்னு நம்ம தேடி எதெல்லாம் உண்மை உண்மைன்னு தேடிட்டு போறோமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொய் பொய்ன்னு என்று பதில் வந்து கொண்டே இருக்கும். உண்மைன்னா நம்ம கடவுளை தேடி கடவுளோட இணைவதே உண்மை மெய். மற்றது எல்லாம் நீங்க என்ன இதுவா அதுவா இதுவா அதுவான்னு தேடி தேடி அதனோட மூலம் என்னன்னு பார்த்தா பொய்ன்னு வரும் பதில். இப்ப நீங்க கூட கேட்கலாம், நீங்க எப்படி சாமி உங்க அம்மா போய் அப்பா போய் எல்லாம் சொல்லுவீங்க? என்ன கேட்டா எங்க அம்மா என்ன பெத்துக்கிட்டாங்க, அக்கறை பெத்துக்கணும் நான் பெத்தாங்க. அவங்க ஆசைக்கு அவங்க விருப்பத்துக்கு அவங்க பெத்துக்கிட்டாங்க, அப்புறம் எனக்கு பேர் வச்சாங்க. இப்ப எனக்கு இது ஒண்ணா ஆனா அவங்களுக்கு வலிக்கும், அதனால அது என்னை பாதுகாத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் காலம் தானா வளர்த்து விட்டுது. அவங்க எனக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை கொடுத்தாங்க. இதுதான் அத்தியாவசியம். இதை எந்த வகையில் ஆடம்பரத்துல கொடுத்தாங்களா, எளிமையில கொடுத்தாங்களா அப்படின்றது அவரவர்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து அமைகின்றது. இப்போ எனக்கு எது ஒண்ணு ஆகலைனாலும் அவங்களுக்கு வலிக்கும், ஏன்னா அவங்க உடல்ல இருந்து வந்திருக்கேன் நான். இப்ப எல்லாருக்கும் ஒரு பெண் தாய்மை அடைந்தால் உடனே கோயில் அங்க இங்க எல்லாம் போய் அப்படியே கணவன் அப்படியே கேர் பண்ணுவாரு, அந்த அம்மா அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு நடந்து வரும், அப்படியே விபூதி வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த தன் மனைவி அப்படியே அப்படி பார்த்துப்பாரு கணவர். இந்த சீன்லாம் நிறைய நடக்கும், என்கிட்டயே நடக்கும். ஏன் அது நடக்குதுன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. அவங்களுக்கு ஒரு இது ஒரு இயற்கையின் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது நம்ம உடல்ல இருந்தே நம்மளுக்கு உள்ள போய் உள்ள இருந்து வளர்ந்து திரும்ப அது உள்ள இருந்தே வெளியே வருது. இந்த ப்ராசஸ் நம்ம கையில நடக்கலன்றது எல்லாருக்கும் தெரியும். இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, அற்புதம் சொல்றதா, மர்மம் சொல்றதா, எப்படின்னே தெரியாது. உடனேதான் எல்லாரும் கடவுளை நம்புறாங்க. ஐயோ இது எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, ஒரு பெண்மைக்கு மரியாதை கிடைச்சிச்சுன்னா எல்லாம் கிடைக்குது. ஒரு வாரிசை நான் பெற்று கொடுத்துட்டேன், ஸோ ஒரு தாய்மை அடைஞ்சிட்டேன், ஒரு பெண்ணுக்கான உரிய கௌரவம் மதிப்பு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க பெண் சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஆண் நான் ஒரு பெண்ணை ஒரு உயிர் கொடுத்துருக்கேன், என் உயிர் அப்படி இப்படி சந்தோம், என் மகன் என் மகள் இன்னும் சம்திங் அது, அதுக்காக இவளை நான் ரொம்ப பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை, இருக்கிறவர்களுக்கும் கடவுள் மேல் அதீத நம்பிக்கை. ஏன்னா இது இவங்களால் சாத்தியமா சாத்தியம். இது இந்த இடத்துல மிக பிரமாதமாகவும் பெருமையாகவும் இந்த கடவுள் அற்புதம் என்னெல்லாம் நம்ம பேசப்படுறோமோ இதை கொச்சைப்படுத்த இடமும் சமூகத்திலே இருக்கு. இதற்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஒண்ணும் இதெல்லாம் காம வெளியிட எல்லாம் பணம் கொடுத்தா என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி அது ஒரு பாகு இதுவும் இருக்கு. ஆனா இங்க இது உண்மை, அங்க இது பொய். இதே விஷயம் இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அது பொய், அதே விஷயம் அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டா மெய். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துலதான் எல்லாருக்கும் என்ன தோன்றுன்னா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இயற்கை அப்படின்னு சொன்னா உனக்கு கூட இது சரியா நடக்கணும்ன்ற போது இயல்பாகவே கடவுள்கிட்ட வந்துடலாம். இது கடைசி வரைக்கும் கரெக்டா போகணும் அப்படின்னு.
அந்த 10 மாதம் சுமந்து அந்த பொறுமையா இருந்து தாங்கி அதை முழுசா வெளியே எடுத்து அதுக்கப்புறம் பால் ஊட்டி சீக்கிரம் ஊட்டி வளர்க்கணும். இது ஒன்லி நான் நம்ம அப்படி பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி எல்லா உயிரினங்களுக்கும் இதுதான் நீதி. ஆனா நாம மனித இனத்தை பத்தி மட்டும் பேசுறோம், மனித குலத்தை பத்தி பேசுறோம். ஏன்னா நம்ம உண்மை பொய்ன்றது மிருகங்கள் தேடுவதே இல்லை, நாம் தான் தேடுறோம். மற்ற எந்த உயிரினமும் உண்மையா பொய்யா எல்லாம் தேடுறதே இல்லை. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் மனமே இல்லை. பாருங்க, எல்லா மிருகங்களுக்கும் தன் குட்டிகள் மேல் பாசம் இருக்கும், இது இருக்கும். ஆனா அது வளர்ந்து தனக்கு இரை தேடும் தகுதி வந்தோடனே இயல்பாவே அது மறந்துடும். தன் குட்டின்னு அதுக்கு தெரியவே தெரியாது, மறந்து போகுது. அதே மாதிரிதான் இந்த உடல் மறைந்தவுடன் இந்த ஆவிக்கு எதுவும் தெரியாது. அதனால்தான் இந்த ஆவிக்கு 2 தான் தெரியும். ஒண்ணு பழி வாங்கும், இன்னொன்னு காமத்தை தூண்டுவோம். இந்த சக்தி மட்டும் தான் இதுக்கு இருக்கு அப்படின்னு இன்ன வரைக்கும் ஆர்டர் பேய் படம், அந்த படம், இந்த படம், எந்த படம் சொன்னாலும் மக்கள் அதை திரும்பவும் கண்மூடித்தனமாக பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. ஆனா இந்த உண்மையை தான் உலகம் இத்தனை நாளா சொல்லி நிக்குது. ஆனா இதை ஏன் ஒத்துக்க மாட்டோம்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உடல் இருக்கும்போது மட்டும்தான் ஆசை, பாசம், நேசம், காதல், காமம், சொந்தம், பந்தம், நீ, நான், என்று, உண்டு, எல்லா கற்பனையும். இப்ப இந்த உடல் போனால் மெய் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவாதான் இருக்கு, மனுஷனோட சராசரி மனுஷனோட வாழ்வு. இப்ப பாருங்க, நம்ம முதல்ல சொன்ன வரிசைப்படுத்தின அத்தனை விஷயங்கள்லயும் உண்மையை தேடினால் இருக்குமா? இன்னொரு ஆசா, பாசம் எல்லாம் சொன்ன இல்லையா, காதல், காமம், சொந்தம், பந்தம், நீ, நான், என்று, உண்டு, இதுல ஏதாவது ஒரு இடத்தில் உண்மை இருக்குமா? உங்கள் வாழ்க்கை அனுபவத்துல சொல்லுங்க. இல்லைங்க சாமி. அப்ப எங்க போய் எங்க உண்மையை தேடுவீங்க? எது பொய்ன்னு நினைப்பீங்க? பட் இதுதான் உண்மைன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த உலகமும் இயங்குகின்றன. பாயிண்ட். இந்த ஒட்டுமொத்த உலகத்துல மனித குலம் இதுதான் நிஜம், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும், இதில் பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், உயர் படிப்பு வேண்டும், அப்புறம் என்னென்ன வேண்டுமோ எல்லாம் கேக்குறாங்க. நன்றாக தெரியும், எதற்கே ஈசன் அமர்ந்திருக்கிறான், சிவபெருமான் அமர்ந்து கொண்டு அன்பே சிவமாக எந்தவித சலனம் இல்லாமல் மெய்யாக நின்று எதிர்க்க இருக்கிறிடம் கேட்கிறான், எனக்கு இது குடு சாமி, அது குடு சாமி, இது வேணும், அது வேணும், எல்லாம் கேட்கிறாங்க. ஆனால் யார் உன் ஈசனே, நான் உன் அன்பை பெற வேண்டும், உன் அருளை பெற வேண்டும், உன்னை போல் நானும் உண்மையாக இருக்க வேண்டும், மெய் என்றால் என்ன நான் உணர வேண்டும், அறிய வேண்டும். என் பிறப்பு இதற்கா? என் பிறப்பின் பொருள்தான் என்ன? கடவுளை பார்த்து யாரும் கேட்க தெரியும். என் ஆன்மீக பயணம் 33 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. இந்த 33 ஆண்டுகளில் என்கிட்ட இருந்து எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு அன்பர் சொன்னார், ரொம்ப வருஷமா என் கூட இருக்க ஒரு அன்பர் சொன்னார், சாமி உங்களை பார்த்தாவே ஏதாவது உங்ககிட்ட இருந்து புடிங்கன்னு போகணும்னு தோணுது சாமி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. இப்போ 2 நாள் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி நானும் 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏன் நல்லா தெரியுது சாமி, எல்லாம் தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல சாமி, உங்களை பார்த்தாவே ஏதாவது புடிங்கணும் உங்ககிட்ட இருந்து தோணுது. நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, என்கிட்ட இருந்து என்ன வேணா எடுத்துக்கிறது. இல்லை சாமி, நான் எல்லாம் எடுத்துக்கினேன், அன்பு எடுத்துக்கினேன், அறிவு எல்லாமே எடுத்திருக்கேன் நான். ஆனா உன்னை பார்த்தான்னு சும்மா வெறும் கையோட போனேன்னு எனக்கு தோண மாட்டேங்குது சாமி, ஒரு 1000 ரூபாய் கொடு. சரி நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஏதாவது உங்ககிட்ட இருந்து குடும்பம்னே தோணுது சாமி. அப்ப எனக்குள்ள நினைச்சுக்கிட்டு
நான் சொன்னேன், என்ன வேணுமோ எடுத்துக்கப்பா, நான் ஓப்பன். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எடுத்துக்கோ, உனக்கு பயன் அளிக்கணும்னா எடுத்துக்கோ. உடனே ஒருத்தர் என்கிட்ட உங்க அன்பை கொடுங்க, பண்பை கொடுங்க நீ கேட்டார். சரி எடுத்துக்கோ. உன்னால அதன்படி வாழ முடியுதான்னு பாரு, முடிஞ்சா வாழ்ந்துக்கோ, முடியலன்னா விட்டுரு. ஸோ எல்லாரும் கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது பறிக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர, நான் என்ன எதற்கு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, கொஞ்சம் மெட்டரலைஸ்டு வேல்யூக்காக சொன்னேன், ஒரு ஆதாரப்பூர்வமாக. இப்ப கடவுள் பாத்தீங்கன்னா எத்தனையோ நன்மைகள் வைத்திருக்கிறார், எத்தனையோ பெரும் அற்புதங்கள், அதிசயங்கள், உபதேசங்கள், உண்மைகள் எல்லாமே இருக்கு கடவுள்கிட்ட. உன் வாழ்வின் பொருளே நானடா, நான் இயங்கும் போதுதான் நீ இயங்க முடியும், ஆனால் என்னை மறந்து நீ மற்றதெல்லாம் நினைக்கின்ற. என் இயக்கம் அதிகரித்தாலும் உன் வாழ்வில்லை, என் இயக்கம் குறைந்தாலும் உன் வாழ்வில்லை. நீயோ நேற்று நாளை என்று பேசிக்கொண்டு என் இன்றைய நிலையில் என்னிடம் நின்று கொண்டு நேற்றைய பத்தி பேசுகின்றாய், நாளைய பத்தி கேட்கின்றாய். ஆனால் இது ரெண்டும் உண்மையல்ல, நிமிடம்தான் உண்மை, இதுதான் நிஜம், நம்பு, நில், என்னை பார்த்து நில், என்னை வணங்கி நில், என்னை தரிசித்து நில், இல்லை எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட குற்று. சரி, என்கிட்ட இருக்குது நிறைய இருக்குடா, அதெல்லாம் எடுத்துக்கோ. அன்பு இருக்கு, உண்மை இருக்கு, கருணை இருக்கு, இரக்கம் இருக்கு, பரிவு இருக்கு, பரிவுபகாரம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, சுயமரியாதை இருக்கு, சுய கௌரவம் இருக்கு, கடமை உணர்வு இருக்கு, விருப்பு வெறுப்புக்கு ஆளாமல் என் கவனத்தை சீராக வைத்துக் கொள்ளும் திறன் இருக்கு. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ வச்சுக்கோ, துட்டு விடு. சரிடா, இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நான் சௌகரியமா வச்சுப்பேன், ஆடம்பரமா வச்சுப்பேன், கார்ல அனுப்புவேன், அவங்களுக்கு டிரைவர் போடுவேன், அப்புறம் அதெல்லாம் போடுவேன், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தருவேன், காஸ்ட்லி துணி வாங்கி தருவேன், நகை வாங்கி தருவேன். இதுல உனக்கு என்னடா? அது ஒரு கில்மா சாமி, உனக்கு புரியாது. இதெல்லாம் ஒரு கில்மா, இதெல்லாம் ஒரு மயக்கம், இதெல்லாம் ஒரு போதை. அதை குடிக்கிறவனுக்கும் அதை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே நாங்களே எங்களுக்குள்ளேயே அந்த தகப்பனா ஒரு பாவிச்சு, ஒரு தகப்பனா நான் அப்படிலாம் யோசிக்க கூடாதா, ஒரு தகப்பனா நான் சிந்திக்க கூடாதா, இதெல்லாம் அது பாக்குறவங்களாம் தெரியும். நீ ஒரு சிவன், உனக்கு என்ன தெரியும்? அதனாலதான் நம்ம சிவபெருமானுக்கும் மனைவி இருக்கிறார்கள், 2 மகன்களும் இருக்காங்க. ஆனா இவங்களுக்குலாம் அது கண் முன்னாடி தெரியாது, சிவபெருமான் தனித்து இருக்கிறாருன்னு மட்டும் தான் தெரியும். பாருங்க, அந்த உண்மையை காணக்கூட திறனற்றவர்களாக இருக்கு. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மகன்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நம்ம சிவபுராணமே உதாரணம். சிவன் எப்படி வாழ்கின்றார், பார்வதி எப்படி வாழ்கின்றார், எப்போது ஒன்றாக இணைகின்றார்கள், எப்போது ஒன்றா உட்கார்ந்து பேசுறாங்க, ஆஹ் பிள்ளைகளை எப்படி பாவிக்கிறார்கள், எல்லாம் சொல்லித் தராங்க. ஆனா யாரும் அதெல்லாம் கேட்காம அம்பாள் வேல் குத்தாள், அன்னைக்கு போய் நம்ம முருகப்பெருமான் வேல் குத்து எல்லாம் பவரும் குத்துட்டாங்க, அம்மா இன்னைக்கு நம்ம போய் அவரை வழிபட்டு நம்ம அந்த பவரை வாங்கிட்டு வந்துடலான்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு முருகன் பொன்மன் ஃபுல் பவர்ல இருப்பார், வேல் ஃபுல்லா வேலை செய்யும், அந்த டைம்ல நம்ம வணங்கி நின்னா நம்மளுக்கும் அந்த பவர் கிடைச்சிரும், அதை வச்சு நாம ஆசைகளை தீர்த்துக்கலாம், தேவைகளை தூக்கி செஞ்சுக்கலாம், ஏகபோக வாழ்வு, சுகபோக வாழ்வு வாழலான்னு நம்புறாங்க. தப்பு இல்லை, இதுவும் நடக்கும், கடவுள் கொடுக்கதான் செய்வோம். ஏன்னா அவன் வச்சு நான் என்ன பண்ண போறாங்க, எது வேண்டாலும் மக்களுக்கு கொடுக்கணும், தன் பக்தர்களுக்கு கொடுக்கணும், இதுதான் உண்மை. இதுதான் முருகப்பெருமான் ஒரு விழாக்களையும் நிரூபிக்கின்றது. சஷ்டி விழால இருந்து, பங்குனி உத்திரத்துல இருந்து, தைப்பூசத்துல இருந்து, என்கிட்ட நல்லா இருக்கும் அது என் பக்தர்களுக்கு, அதனாலதான் ஏன் இருக்க பயமேன்னு முருகப்பெருமான் சொல்றாரு. அதெல்லாம் உண்மை, நான் ஒத்துக்கிறேன்.
அதனால இந்த உண்மை பொய் என்று சொல்லினோம்னா நம்ம உண்மையை நோக்கி பயணிப்போம். உண்மை யாதுன்னா சிவம்தான் உண்மை, கடவுள் தான் உண்மை. அவனுக்கு தான் தன்னலம் கிடையாது, சுயநலம் கிடையாது, ஆதாயம் கிடையாது, எதுவும் தேவை. அன்பே சிவம். அந்த அன்புல எந்த ஆதாயமும் வேண்டாம், எந்த ஒரு அதிகாரமும் வேண்டாம், எந்த ஒரு உரிமை சொந்தம் எதுவும் இல்லாமல் அவர்கள் நிலைமையில் அக்கறை கொண்டு தன் வாழ்வில் பொருளே அதுதான் என்று தனக்கென்று ஒன்றுமே இல்லாமல் அமர்ந்திருப்பான் என்கிறது ஈசன். அவனே வை. நம்ம சுவாமி அப்படிதான். என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரை தள்ளி. என்ன ஒரு கொள்கை பாரு. இதுல நல்லவன் கெட்டவன் கொடியவன் இவன் அவன் இது ஒன்றும் கிடையாது. அவன் வந்து என்னை நம்பி நிக்கிறானோ அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் உண்மைன்னு பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதனால இறைவா அவன் என்ன கேட்கிறானோ கொடுத்துரு. என்னை ஆதரித்து அருளிய பரம ரகசிய சக்தி என்னை நம்பியவர் ஆதரிக்காமல் நிற்குமோ ஐயம் வேண்டாம். யாரும் சந்தேகப்படாதீங்க. என்ன ஆதரிச்சால இந்த பரம ரகசிய சக்தி உங்களை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவானா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க பாக்கியம் இல்லை, பிராப்தம் இல்லை, உங்கள் பாவங்கள் தடை, உங்கள் சொல்கள் தடை, செயல்கள் தடை, உங்க ஏதோ தடைகளை அந்த தடைகள் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்ப அந்த கொள்கையை கொண்டு வரார். என்னை தள்ளினாவும் என்னை நம்பியவரை தள்ளி. அப்போ சிவபெருமான் கிட்ட சொல்றார், அப்பா என்ன வேணா தள்ளிடு, என்ன தள்ளிடுனா நான் அவன் பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அவனுக்கு கேட்டதை கொடுத்து அவனுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நான் உன்னையே நம்பி வாழ்றவன், உண்மையா இருக்கிறவன். இந்த பாவ புண்ணியங்கள் இவனோட தடைகள் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு என்ன பண்ண போகுது? எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன என்ன பண்ண போகுது? எனக்குன்னு எதுனா இருந்தாதான் இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நான் தொட்டா கேட்டுருவேன். எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையா, எனக்கு நீ உனக்கு நான் இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாம் குத்து விடு போகட்டும், வாழ்ந்துக்கிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல ஒற்றை வரியில நான் முடித்திருப்பேன். மெய்யை மறைத்து சொல்வதெல்லாம் பொய், மெய்யை மறைத்து பேசுவதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சாமியே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒற்றை வரியில முடிச்சிருக்கலாம். ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி பல கோணங்கள்ல நம்ம விவாதிக்கும் போது அந்த உண்மையின் சக்தி, உண்மையின் ஆற்றல், அந்த மெய் என்பது யாது அப்படின்னு பார்க்கப்படும் போது அதனோட அற்புத பலத்தை உணர முடியும்ன்றதுக்காக நான் இவ்வளவு நிறைய உதாரண கதைகள் எல்லாம் பேச வேண்டியதாயிடுச்சு. அதை பற்றி புரிய வச்சு அதன் மதிப்பு எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு அனுபவ ரீதியாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தது. சொல்லுங்க வினோத். நன்றி சாமி, நன்றி சாமி. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா, இல்ல நீங்க இந்த பதில் எதிர்பார்த்தீங்களா, இல்ல வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? பதில் கிடைச்சதுங்க சாமி. நிறைவா. ஓகே. ஜெகதீஷ் ஒன்று. நன்றிங்க சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஜெகதீஷ். வணக்கம் சார். வணக்கம் சுவாமி. இப்பொழுது நாம் இரண்டு விதமாக பார்த்தால், ஒன்று எடுப்பது, இன்னொன்று கொடுப்பது சுவாமி. ஆமா. இதில் மனிதர்கள் அனைவருமே எடுக்க பழகிக் கொள்கிறார்கள் சுவாமி. அதாவது உறவுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு செயலாக இருக்கட்டும், வெளியே இருந்து வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்குது, வெளியிருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்து 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 எடுத்தே பழகிட்டு இருக்கோம் சார். இப்போ கடவுள் கிட்ட வர்றப்போ, நம்ம கடவுளை பூஜை செய்யறப்போ வந்துட்டு
நமக்கு ம். கொடுக்க பழகி சொல்லி தராங்க. அதாவது ஒரு அபிஷேகம் பண்றப்போ ஒரு பால வந்து நம்ம இறைவனுக்கு கொடுக்குறோம். ஓ! நீரை இறைவனுக்கு கொடுக்குறோம். இல்லது ஒரு பூஜையில வந்து பழங்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். இல்ல ம். பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படின்னு ஒரு ம். இல்ல யாகமா இருந்தாலுமே வந்து ஒரு இது தீக்கு சமர்ப்பிக்கிறோன்ற மாரி கொடுக்க சொல்லி தராங்க சாமி. இந்த ம். எடுப்பதனால் என்ன நடக்கும்? கொடுப்பதனால் என்ன நடக்கும்? எது நாம் பழக வேண்டும் சாமி? ரொம்ப இயல்பானது. நல்ல விஷயமும் கூட. நல்ல கேள்வியும் கூட. முதல்ல இறை வழிபாட்டில் முதலில் தோன்றும் விஷயம் யாதெனில் ஈகை உணர்வு. கொடுக்கிறன்ற ஒரு விஷயத்த வந்து ஆலயம் தொழுதல்ல ஆரம்பிக்கும். ஈகை. ஏன்னா, நீங்க நல்லா பாருங்க, கடவுளுக்கு தேவையானது அனைத்தும் நாம் தான் செய்றோம். அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம், பழம், பூ என்னெல்லாம் வழிபாட்டு முறையோ, அத்தனை வழிபாட்டுக்குரிய அத்தனை விஷயங்களையும் கடவுளுக்கு நாம் தான் செய்றோம். இதுதான் காணிக்கை, ஆலய மேம்பாட்டு, ஆலயம் விரிவாக்கம், ஆலயம் கும்பாபிஷேகம், திருவிழாக்கள் எல்லாமே கடவுளுக்கு நாம் தான் செய்றோம். இது எல்லா மதத்திலும் காணிக்கை அளிக்க வேண்டும் என்பது வந்து ஒரு நம்ம மதத்துல தான் இது கட்டாயம் கிடையாது. மற்ற மதத்திலலாம் இருக்கிறதாக நான் கேள்வி அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு நானும் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ம். ஆனா நம்ம மதத்திலயும் இருக்கு காணிக்கை. உண்டியல்ல பணம் போடுறோம். இதெல்லாம் எதுக்கு செய்றோம்? ஆனா அதே கடவுள்கிட்ட தான் நம்ம காசும் கேட்கிறோம். நம்ம ஆசையும் கேட்கிறோம். எல்லாமே கடவுள்கிட்ட தான் கேட்கிறோம். இப்ப ரூ. 5 போடுற இடத்துல ரூ. 50 போட்டு பாரு தல ரூ. 50 போட்டா ஒழுங்கா எனக்கு ரூ. 5000 குடுத்துரு. அதுவும் கடவுள் சொன்னார், ஆமாப்பா எனக்கும் நிறைய பாவம் இந்த ஐயரு சொல்லிட்டு இருந்தான். சாமி உனக்கு ஒரு தங்க இதுல செஞ்சு வைக்கணும் பார்த்தேன். என்னால முடிய மாட்டேங்குது. மக்களோட காணிக்கை அதிகமாயிடுச்சு. செஞ்சதுன்னா நான் உனக்கு ஒரு தங்கத்துல கிரீடம் வாங்கி வைப்பேன். தங்கத்துல கவசம் போடுவேன். நீ வெளியில போட்டுன்னு உட்காந்துருக்கு. எனக்கெல்லாம் உனக்கு சேவை செய்யறேனே எனக்கு தங்க கவசம் போட்டு பார்க்கணும்னு எனக்கு தோணாதா? அப்படின்னு அவனும் கேட்டான்பா. அதனால நீ அதற்கு இந்த ரூ. 50 உதவுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. நீ கவலைப்படாத உனக்கு ரூ. 5000 கிடைச்சு. இன்னொருத்தன் ரூ. 5000 போடுறான். சார் ஐயர் சொன்னார் தங்கம் கவசம் உனக்கு பண்ணணுன்றதுக்காக நாங்க நிதி திரட்டுறோம்னு உனக்கு ரூ. 5000 குடுத்துக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோ 5,00,000 வந்துடும். ஒண்ணு ஓகேப்பா இங்க தங்க கவசம் வாங்கணும்ப்பா என் பக்தன் எனக்கு தொண்டு செய்யறான், சேவை செய்யறான். அந்த ஏழை பிராமணன் ஆசைப்பட்டான். அவன் ஆசையை நான் பூர்த்தி செய்யணும். என் பக்கத்துல இருந்தே அவனை நான் பூர்த்தி செய்யறேன்னா அப்புறம் என்ன செய்யறது? நீ உதவியதற்கு நன்றி அப்பா உனக்கு தேவையானது உனக்கு கிடைச்சு. புரியுதுங்களா? உடனே இது ஒரு தங்க கவசம் போடுறாங்க. அது விழா சிறப்பா நடக்குது. உடனே பக்தர்கள் எல்லாம் தங்கத்திலே சிவபெருமான் ஜொலிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். ஐயோ! பேரானந்தம் கண்ணுல தண்ணீர் வருது. சுவாமிக்கு தங்க கவசம் போட்டாங்க, தங்க வேல் வச்சுட்டாங்க, வைர கிரீடம் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஆனா இதையெல்லாம் கடவுள் கேட்டாரான்னு பாத்தீங்கன்னா அது வேற விஷயம். அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு வைர கிரீடம் செஞ்சு கொடுத்தாரு. அஹ் அவர் அன்றைய தினமும் மறுதினமும் அணிஞ்ச அவருக்கு அலங்காரத்துல கிரீடத்தை வச்சிருந்தாங்க. அந்த கிரீடத்தை பார்த்த உடனே என் கூட வந்து ஒரு சாமி பணக்கார சாமி ஆயிட்டாரு. வைர கிரீடம்லாம் வச்சுக்கிச்சு. இனி நம்மளெல்லாம் பார்க்காது. இது நம்மளெல்லாம் தொத்தி விட்டுரும். இனி கிரீடம் வச்சுக்கிறவனுக்கு தான் கொட்டும் வாரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புனாரு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க பொறுமையா இருங்க. நான் சாமியை பார்த்து அப்படி பார்த்தேன். பார்த்துட்டு சும்மா அவர் கேட்டபோது எனக்கும் கொஞ்சம் மனசு உறுத்தல் ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம சாமியை பார்த்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி கிரீடம் போட்டதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த விழா அப்படி நடந்து எவ்வளவு சிறப்பா சாமி வைர கிரீடம்லாம் வச்சுட்டு ஒரு அலங்காரமா இருக்காரு. நம்ம எல்லாம் உற்சாகத்துல பெருமிதத்துல இந்த போது பக்கத்துல ஒரு ஒரு நபர்
குமுறல் என்கிட்டயே கும்பிடுறாரு. விட்டேன். அன்னில இருந்து பாருங்க இன்னி வரைக்கும் சுவாமி அந்த கிரீடத்தை வைக்கல. இப்ப வரைக்கும் சுவாமியோட அலங்காரம் பாத்தீங்கன்னா காவி துண்டு மட்டும்தான் அலங்கரிக்கப்பட்டது. மாலைகள் போட்டாலும் உடனே எடுக்கப்பட்டது. காவி துண்டு மட்டும்தான் அந்த எளிமையான தோற்றம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அந்த கிரீடம் இன்ன வரைக்கும் வைக்கல. அன்னைக்கு இதுதான் உண்மை. சோ இங்க நீங்கள் கொடுக்கணுன்றதுதான் எல்லாரோட வாழ்க்கையின் இயல்பை. ஆனா இதுல பாருங்க யாரும் கொடுக்காம இல்லை. எல்லாரும் அவன்துன்னு சொல்லும் போது கொடுக்குறான். தன் மனைவி கொடுப்பான், தன் தாயை கொடுப்பான், தன் தகப்பன் கொடுப்பான், தன் பிள்ளைகளுக்கு, அதுக்கு இதுக்கு தனக்குன்னு யாரும் சொல்றது இல்லையே. எல்லாரும் சேர்த்து வைக்கிறது யாருக்குன்னா என் முன்னாடி பிள்ளைகளுக்கு தான் சொல்றான், என் எதிர்காலத்துக்கு தான் சொல்றான். எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனா தனக்குன்னு கொடுக்க முடியுது, தன்னை தவிர்த்து யாருக்கும் கொடுக்க முடியல. அது உடன் பிறந்தவர்களா இருந்தா கூட முடியல இல்லையா? சோ இந்த எடுப்பதும் கொடுப்பதும் தான் வாழ்க்கையின் தத்துவம். ஆசையா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு இயக்கம். எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். ஆனா இது என்னன்னா எல்லாருக்கும் தன்னை தான் எதற்கு சம்பந்தப்பட்டிருக்கணும், நான் எனதுக்கு உட்பட்டிருக்கணும், அதுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல பாருங்க எல்லாம் பொதுவா கொடுத்துருக்கேன். 50 ரூபாய் கேட்டவன் என்கிட்ட 5000 ரூபாய் கேட்டான். 5000 ரூபாய் கொடுத்தவன் 5 லட்சம் கேட்டான் இல்லையா? இங்கே நான் தங்க கவசத்துல ஜொலிக்கும் போது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு 4 பேர் சந்தோஷப்படுறான், ஒருத்தன் கும்பிடுறான். என்னையும் பார்த்து கும்பிடுறது. நீ மட்டும் நல்லா இருக்கிறிய, நாங்கெல்லாம் இங்க கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு எல்லாம் ஒரு வைர கிரீடம் குத்தியா? என்னை அலங்கரிச்சு பார்க்குது அவங்கடா, நான் இல்லடா, எனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் வருது? இந்த உண்மையை ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேன். அவன் ஆசைப்பட்டு அலங்கரிக்கணும்னு இவன் உடனே அதுக்கு நான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு அதிக லாபம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டான். சரி, இவன் ஆசையை பூர்த்தி செய்யணும், இவன் தொண்டு செய்யறான், இவன் தேவையை பூர்த்தி செய்யணும். அவங்கவுங்களுக்கு அலங்காரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு உற்சாகம் பிறக்குது, ஒரு புத்துணர்வு பிறக்குது, மனசோர்வு நீங்குது, மன உற்சாகமா இருக்கு. இந்த தங்க கவசம், தங்க வேலு, வைர கிரீடம் இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குது. எல்லாருக்கும் என் மேல இன்னும் அதிகமா நம்பிக்கை வருது. ஏன்னா எது உலகத்துல மதிக்கப்படுதோ அது கடவுள்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கு அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை பிறப்பது இயல்பு தானே. ஒண்ணுமே இல்லாம ஒரு காவி துண்டை மட்டும் போட்டுண்டு அன்னைக்கு கூட ஒருத்தர் பழனியில ஆண்டி கோலத்துல பார்த்துட்டாரு. பழனிக்கு வந்தவர் எனக்கு வெளியே வந்த உடனே போன் எடுக்கிறார். சாமி, நான் ஆண்டி கோலத்துல பார்த்துட்டேன் முருகப்பெருமானை. ராஜ அலங்காரம் இல்லை, ராஜ அலங்காரம் இருக்கும் தான் எதிர்பார்த்து வந்தேன். இங்க ஆண்டி கோலம், ஏதாவது கெட்டதா சுவாமி, எனக்கு ஏதாவது கெட்டது நடக்குமான்னு போன் பண்றேன். ஓம் நம சிவாயன்னு மனசுக்கு நினைச்சிட்டு, இந்த தரிசனம் கிடைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் கிடைக்கும். கடவுள் இது உனக்கு இந்த தரிசனம் கொடுத்துருக்காருன்னா பெரும் பாக்கியசாலி நீ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி அவருக்கு இது பண்ண. சோ இந்த கொடுத்தல் என்பது, அதனால்தான் கடவுள் கூட எல்லார்கிட்ட இருந்தும் தன் அபிஷேகத்துக்கு, ஆராதனைக்கு, பூஜைக்கு, புரஸ்காரங்களை என் பக்தர்களும் என் அடியார்களும் என் சீடர்களும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி விருப்பத்துடன் செய்யுங்க. விருப்பம் இல்லாம கட்டாயத்துல எதுவும் செய்யாதீங்க, விருப்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா யாரும் எதுவுமே வச்சுக்க முடியாது. ஒருவன் 100 வீடு வாங்கி விட்டான். 100 வீட்டையும் அவன் வச்சுட்டு ஆள முடியுமானா முடியாது. ஒரு வீட்டுலதான் அவன் இருப்பான், ஒரு வீட்டுலதான் வாழ்வான். மீதி எல்லாம் வாடகைக்கோ எதுக்கோ விட்டு ஆகணும். அது கொடுத்தாகணும், வாடகைக்கு கொடுத்தாகணும். அதுல இருந்து ஈற்ற வருவாயை தன் மனைவி, மக்களுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, செலவுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கு இதுக்கு போக்குவரத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும்.
யாருக்கும் எதுவுமே கொடுக்காம ஒருத்தன் வச்சிருந்தானா அவனால வாழ முடியும்னா வச்சு செத்துருவான். நம்மால பர்ஸ்ட் ஆயிடும். வரணும் போகணும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு கூட வெளியே போலன்னா முடிஞ்சிடும் கதை. ஸோ நீங்க எதுவுமே தூங்கினா விழிக்கணும், சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடுச்சணும், கழிவை வெளியே ஏற்றணும். அந்த மாதிரி எடுக்கிறதும் கொடுக்கறதுமா தான் இருக்கணும். இதுதான் நம்மளோட இயல்பு. ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறான் பாருங்க, அங்கதான் அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. தன்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாரும் செஞ்சிடறாங்க. ஆனா தன்னை சார்ந்தவங்களை தவிர்த்து வேற யாருக்கும் செய்யணும்னா முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, நமக்குள்ளேயே நம்ம இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க நான் என் குடும்பம் என் மக்கள்னு அப்படி ஒரு வட்டத்துக்குள்ள வந்து அன்னைக்கு கூட ஒருத்தர் என்கிட்ட விழா அப்போ பேசியிருந்தாரு. இப்போ சொன்னாரு, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி. நான் சொன்னேன், பாருங்க விருப்பம் தான் கொடுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவசியம் ஒன்றும் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம், இன்னும் குறையெல்லாம் இல்லை, நிறைவா செஞ்சுட்டோம், சுவாமிக்கு அற்புதமா பண்ணியிருக்கோம், அதனால எல்லா ஏற்பாடும் சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்னாரு, நான்லாம் ஒரு ஆளா சாமி, சாமிக்கு கொடுக்க நீங்க உங்களை மாதிரி எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, நாங்கெல்லாம் ஒரு ஆளா, ஒரு பொருட்டா, சாமிக்கு தான் செய்யறதுக்கு என்ன சாமி. அப்ப எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா சாமி? எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. அவர் அதையும் கொடுக்காம போயிட்டாரு. நான் சிரிச்சுக்கிட்டேன். ஆனா உண்மையிலேயே எனக்கும் வாங்க விருப்பம் இல்லை. ஆனா உண்மையிலே எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் குத்தி என்ன பண்ணும்? அதனால நான் சொல்லிட்டேன், பரவாயில்லன்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறார். சாமி செய்யறது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான்லாம் ஒரு ஆளா. ஆனா அவனுக்கு நான் சாமிக்கு செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் இல்லைன்றதை எவ்வளவு தெளிவா சொல்றான் பாத்தீங்களா? ஆனா அது அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சுவாமி கிட்ட வந்து ஏழையா இருக்கானா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கானா, சுவாமி வந்து அவனுக்கு நிறைய கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட நடிக்கிறான் அவன். சாமிக்கு உண்மை தெரியாதா? இப்படி சுவாமி அப்படி சுவாமி, நான்லாம் இப்படி இருக்கிறேன், நான் உன்னே நம்பி நிற்கிறேன், நீ ஏன் அப்படிலாம் இதெல்லாம் அவர் சொல்றாரு. எனக்காக மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு, ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கலக்கம். சரி, இவன் நம்மளை குழப்பி விட்டான், நம்ம தெளிவை இழந்து விட்டோம், நாம் தெளிவான இடத்துக்கு போலான்ட்டு உடனே கொஞ்சம் தனிமைக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல நான் தெளிஞ்சு திரும்பி என் இடத்துக்கு வந்தேன். அவங்களை கொடுக்க விடாமல் தடுப்பது யாது? பாருங்க, நீ இந்த உலகத்திலே என்னெல்லாம் எடுக்கிறியோ அது கொடுத்தே ஆகணுன்றது நீதியாக இருக்கு. ஒண்ணு கூட நீ சுமக்க முடியாது. எது உன்னை சுமக்கின்றையோ அது உனக்கு பாரம். உன் பாரம் எல்லையை தாண்டிச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்து. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி காலத்துல தன் மக்கள் எந்த பசங்களுக்காக நான் சேர்த்தானோ, எத்தனை இதுக்காக இது பண்ணானோ அவங்களுக்கே கொடுக்க மாட்டான். நான் செத்த பிறகு எப்ப நேரத்துக்கு சொல்லுங்க. பாருங்க, சுமந்து பற்றுதலாகி அதுவே என்று நம்பி இருந்ததுனால கொடுக்க மனம் வரல, முடியல. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணா, ஆலய வழிபாட்டின் முக்கிய பங்காக ஈகை உணர்வை தூண்ட வேண்டும். அந்த ஈகைன்ற ஒரு விஷயத்தை, கொடுத்தல்ன்ற ஒரு விஷயத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக என் தேவைகளுக்காக எல்லாம் வாங்கிட்டு வாங்க. என் பூஜை பொருட்கள், மலர்கள், இப்ப மாலை சாத்துறோம் சுவாமிக்கு அப்படின்னா, அது சுவாமிக்கு மாலை சாத்துறோம். நல்லா பாருங்க, நம்ம வழிபாட்டு முறையிலே சுவாமிக்கு மாலை சாத்துறோம், சுவாமிக்கு ஒரு அங்கவஸ்திரம் வாங்கணும். அவனுக்கு பாருங்க, தன்னை தவிர்த்து பிறருக்கு கொடுக்கணுன்ற ஒரு கடவுள்னா பிறருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க சிவபெருமான்.
சுவாமிக்கு மாலை சாத்துனேன், சுவாமிக்கு ஒரு அங்கவஸ்திரம் வாங்கினேன், சுவாமிக்கு நான் இந்த காணிக்கை செலுத்தினேன். இதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் பேசு. மன்னிக்கணும், ஒரு முக்கியமான அழைப்பை ஏற்க வேண்டியது. கேக்குதா ஜெகதீஷ்? கேட்கின்ற சுவாமி. சோ அப்போ இவங்களுக்கு தன்னை தவிர்த்து பிறருக்கு செய்ய வேண்டுமாயின் நீ எனக்கு செய். எனக்கு பூ வாங்கிட்டு வா, பழம் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, எல்லாம் வாங்கிட்டு வா. அவன் இருக்கங்கள் இகழங்க, அப்படியே அந்த இறுக்கமாயிட்டான். அதுல இருந்து அந்த இறுக்கத்தை விடுவிக்கணும். அப்ப நீ எனக்கு கொடுத்த, நீ எப்படி பாரு அந்த அன்பை உணர். உடனே சிவனை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிற சாமியார்கள், ஜோசியக்காரர்கள், இவங்களெல்லாம் உடனே சிவன் பெருமான் கிட்ட கேட்கிறாங்க, பெருமானே நான் என்ன செய்யட்டும், இத்தனை துர்பாக்கியசாலிகள், பல சங்கடங்கள், பல துயரங்கள், கால பேதங்கள், கால வாழ முடியாமல் தவிர்க்கும் எல்லாரும் வராங்க. நாங்கெல்லாம் உன்னை படிச்சு உன்னோட இது வச்சுதான் சொல்லி எங்க வயிற்று குழப்பம் ஓடின்னு இருக்கு. நீ தான் இதற்கெல்லாம் வழி செய்யணும். ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பரிகாரம் சொல். எனக்கு அங்க வசனம் சாத்த சொல். எனக்கு என் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ண சொல். ஏழை எளியோருக்கு இடம், துணிமணி வாங்கி கொடுக்க சொல்லு. இன்னும் பெரிய வசதி படைத்தவர்களா கோழியை விரிவாக்கு பண்ணிக்கோ, கோவில் விருத்திக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ண சொல்லு. எதுவாக இருந்தாலும் எனக்கு சேரும்படி ஏதாவது செய். அவங்களுக்கு எல்லாம் போக்கி நான் வாழ வச்சு விடுறேன். அவங்களுக்கு வாழ்க்கையில தடை, ஏமாற்றம், விருப்பம் ஈடேறவில்லை, ஆசை ஈடேறவில்லை, தேவையை பூர்த்தியாகவில்லை, எப்போதும் பாரம், சுமை, கோபம், தாபம், இது மாதிரி வாழ்க்கையே சங்கடமா ஒரே சர்ச்சையா இருக்கு. எது இருந்தாலும் பத்துல பத்துல, எப்போ பார்த்தாலும் பாரு, சும்மா என்னை பத்தி சிட்டினால பொருள குட்டி, அம்மா, பணம், சொத்து நாச்சு, அடி நாச்சு, இங்கன்னா அங்கன்னா, வெரி பேட் லைஃப் ஸ்டைல். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரதர், வா சார், இங்க இந்த கதவு கொஞ்சம் இதுவா இருக்கு, இதை சரி பண்ண, கோயில் கதவு இவ்வளோ இவ்வளோ பண்ணிடலாம். அவருக்கு ஒரு உற்சாகம், அந்த கொடுத்த உடனே அவருக்கு கிடைக்கிற அந்த ஈகை உணர்வுல அந்த இறுக்கம் விடுபடுறது, அன்பு பெருகுது, அவரோட பாரம் குறைகிறது. சுவாமி எல்லாருக்கும் அன்பை கொடுத்து வாழ வைக்கிறது. அப்போ கொடுக்காதவனுக்கெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாரெல்லாம் குழந்தைத்தனமா கேள்வி கேட்டுறாதீங்க. இல்லாதவனுக்கு அவன் இறங்கி வந்து கொடுப்பான். இருக்கிறவன் கொண்டு வந்து சுவாமி கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவான். இல்லாதவன் வந்தானா சுவாமியே இறங்கி வந்து கொடுப்பான். அதான் சுவாமி கூட என்கிட்ட சொல்லுவார். எனக்கு கொடுத்த ஒரு உபதேசத்துல சுவாமி சொல்லியிருக்கார், கற்றை அறிந்தவனுக்கு எப்படியாவது அவன் உண்மையை தெரிஞ்சுப்பான்ல, எப்படியாவது அவனுக்கு கிடைச்சிரும். எதுவும் அறியாத பாமரனுக்கு நீ இறங்கி போய் சொல் அன்பே சிவம் என்று. இதுதான் கடவுள் அப்படின்னு சுவாமி எனக்கு உபதேசம் கொடுத்தாங்க. கற்ற இருந்தவனுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிரும். அவனோட வசதியோ வாய்ப்போ
ஏதோ ஒரு வயசுல உனக்கு கிடைச்சிரும்டா. ஆனா இவனுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இறங்கி போய் சொல்லணும். அப்படி அந்த மாதிரி அப்ப எனக்கு உபதேசித்திருக்கார் என்று சொன்னால் ஏழை எளியோர்கள் வந்து அது சுவாமி இறங்கி வந்து சொல்லுவாங்க. அவங்க தேவைகளையோ ஆசைகளையோ ஏதோ வாழ வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் இந்த இறுக்கமாயி இந்த மாதிரி இப்படி ஆகி சங்கடமாயி கோபமாயி தாபமாயி விருப்பாயி வெறுப்பாயி ஆசையாயி பாசமாயி பாரமாயி இருக்கிறவங்களுக்கு என்னடா நஷ்டம் அப்படின்னு டோட்டல் ப்ராப்ளம்ஸ் வாட் இஸ் த லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதுவீங்க சொல்லுங்க ஜெகதீஷ். சுதந்திரமாக இருப்பது நஷ்டமாக ஃப்ரீயா இருக்கலாம். ராங். WRONG ராங். அன்பு நஷ்டம் இல்லை, தெரியவில்லை. வாழும் தகுதியை இழந்து விடுகின்றார். இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் தன் அன்பால போக்கணுன்னே அவனுக்கு வாழும் தகுதி வளர்ந்து விடுகின்றது. சோ இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் போது மனிதன் ஏன் செத்து போயிடுறான்? பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் இஷ்யூ, பிகாஸ் ஆஃப் இது, பிகாஸ் ஆஃப் கடன், பிகாஸ் ஆஃப் நஷ்டம், இந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு துயரங்கள்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா பாத்தீங்கன்னா வாழும் தகுதி இழந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு அச்சமாயி பயமாயி எதிர்காலம்லாம் ஒரு இருட்டாக மாறி இதெல்லாம் நிறைய கொடுமைப்படுத்து அவங்களுக்கு. இன்பம்னா வாழ்க்கையில என்னன்னு தெரியல. உடலோட சம்பந்தப்பட்டாலும் அதுல இன்பம் கிடைக்கிறது இல்லை, அதுலயும் துன்பம். அப்போ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்ய போது நான் ஏழை எளியோருக்கு உதவும் போது கடவுளோட பூஜைக்கு சேவைகளை வாங்கி கொடுப்பது, அர்ப்பணிப்பது, உடலால் உழைப்பது, இந்த மாதிரி தொண்டுகள் செய்யப்படும் போது என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் வாழும் தகுதி பெருகுகின்றது. அவங்க வாழ்க்கையில் வர சங்கடங்கள் அகற்றப்படுகின்றன. அவங்களை சூழ்ந்த இருள் அகன்று அருள் பிரகாசிக்கப்படுகின்றது. அவர்கள் வாழ்வு பாதுகாப்புக்குள் வட்டத்துக்குள் வருகின்றது. வாழும் தகுதியை பெற்று வளமுடன் வாழ்வதற்கும் நான் ஆசீர்வதித்தால் செல்வ செழிப்புடன் சேர்த்து சொல்லுங்கள் சுவாமின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. செல்வ செழிப்புடன் வாழுங்கள். ஒருவர் நமது அன்பர் தான், நான் என் இயல்பில் சொன்னா அவர் ஏற்றுக்க மாட்டார். அவர் இயல்பில் நான் சொல்லணும். இன்னும் கவலைப்படாதீங்க, அந்த சீரன் சிறப்பா நான் செஞ்சு தரேன், நீங்க சுதந்திரமா இருந்து கவலை மறந்து நல்லா சுவாமி நல்லபடியா பண்ணி கொடுங்க. அவர் கேட்பார். நான் நல்லபடியா பண்ணி கொடுக்கணும் நான் சொல்லணும் அவருக்கு, அவர் திருப்தி ஆயிடுவார். ஆனா ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க நல்லா வரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு வராது. ஆனா அந்த நல்லபடியான்ற வார்த்தையை நான் திருப்பி சொல்லணும் அவருக்கு. நானும் சிரிச்சுக்கிட்டேன், நல்லபடியா பண்ணி தரேன், கவலை வந்து சுதந்திரமா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சிரிக்க வரும். பாருங்க அவங்க எவ்வளவு தூரம் அப்படியே ஊன்றி விட்டார்கள் அதனுள். அந்த வார்த்தை தான் அவருக்கு நிம்மதியை தருது, நம்பிக்கையை தருது. நான் சொல்லும் வார்த்தை கொடுக்க மாட்டேங்க, ஏன்னா அது அவர் உருவாக்குனது தான் அவருக்கு பெருசா தெரியுது. அதே வார்த்தையை நான் பயன்படுத்தினால் உண்மை, என் வார்த்தையை நான் பயன்படுத்தினால் அவருக்கு ஏற்கும் ஒரு பயம் வருது, அவநம்பிக்கை ஏற்படுறது. உடனே அவருக்கு மட்டும் நான் அவர் சொல்ற வார்த்தையை நான் திருப்பி சொன்னால் அவர் நிறைவாடுகிறான்றதோ புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அவரை பார்த்தேன்னா நான் அவர் அப்படியே அவர் மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பொதுவான ஆசீர்வாதம்னே வச்சுப்போம். அந்த ஆசீர்வாதத்தின் வாயிலாக அவங்களோட வாழும் தகுதி வளர்கிறதுன்றது உணர்றதுனால்தான் ஒரு முறையும் என்கிட்ட ஆசி பெற வராங்க. அவங்களுக்கு அந்த இறுக்கம் போகின்றது, பாரம் போகின்றது, பயம் போகின்றது, நம்பிக்கை பிறக்கின்றது, அன்பு பிறக்கின்றது, சுமை குறைகின்றது.
எத்தனை கோப தாபங்கள் என்ன வந்தாலும் அது உடனே விலகி போய் அவங்களால் இயல்பாக எல்லாத்தையும் சந்திப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் வாழ்க்கை முடியுதுன்னு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறோம், ஆசைகளை பூர்த்தி செய்கிறோம், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்றோம். என்னவென்றால் வாழும் தகுதியை அவர்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை வாழ்வதற்காக. அதனால கடவுள் எல்லாரும் வாழ வைப்பார், அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் நலனிலும் அக்கறை கொள்வார்னா என்ன பண்றாரு? கடவுள் எல்லாரையும் வாழ வைக்கின்றார். இந்த மாதிரி இயற்கை, காலம், மனம் எல்லாம் தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது அது வேறு மாறாக இணைந்து தவறாக எல்லாம் செயல்பட்டு ஏதேதோ கோணல்களே பறந்து அப்படி ஒரு தப்பா போய் நிற்கும் போது இதெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்ட இருக்கு? எம்பெருமான் கிட்ட தான் இருக்கு. அவன் அன்பே சிவமாக இருக்கிறான்னா என்ன? அவனுக்கு எந்த நலனும் தேவையில்லை. என்கிட்ட நீ என் ஆசையை அருளை பெறணும்னா ஒண்ணுமே இல்லை, அன்போடு என்னை வழிபடு, உள்ளன்போடு. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது அதான். அதே என்கிட்ட வந்துச்சுன்னா நான் என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட கொடுப்பேன். நம்மளோட கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கும். அதை விட்டுட்டு நீ நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம்பா. அதுக்கு நீங்க எல்லாம் கடந்துதான் வரணும். அதுக்கான மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி பொறுமையா வாங்க. அவசரம் ஒன்னாலே நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருக்கும். இந்த சூட்சும டெக்னிக்கை எனக்கு சின்ன வயசுல சுவாமி உபதேசித்தார். அதனால நான் டக்குன்னு அது சொன்னதை கண்டறிந்து அதை பின்பற்றி அப்படி ஈஸ்வரன் அருளை பெற்று. அதை பெரும்படும் செய்தது சுவாமி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உபதேசம் பண்ணி இதை எப்போது எங்கே சொன்னால் இவன் உணர்வான் ஏற்பான் என்று உரிய நேரத்திலே சொல்லி எனக்கு புரிய வச்சு இந்த உலகத்தில் எல்லாம் துச்சம் அப்படின்னு துணிந்து சொல்லும் நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்தான். இந்த உலகத்துல எல்லாம் துச்சம்ட அப்படின்னு சொல்லி அந்த தைரியம், அந்த பராக்கிரமம், அந்த வீரம் நிச்சயம் எனக்கு கொடுத்தான். அதனால நான் துணிஞ்சு சொன்னேன், துணிந்து நின்றேன். அதனால இங்க ஈகை என்பது இறைவனோட தன்மையில் ஒன்று. கடவுள் கொடுப்பான் அப்படின்னு தானே எல்லாரும் வரும் நம்பிக்கையோட. கேட்டதெல்லாம் கொடுக்கிறவன் தான் கடவுள்னு சொல்றான் இல்லையா? அப்போ கடவுளையினோட அன்பை பெறணும், அருளை பெறணும், அவனை அறிவை பெறணும்னா அவன் தன்மையில் நாம் இருந்தா தானே சரியா இருக்கும். பாருங்க, அவன் அன்பும் மற்றவர்கள் கொடுக்குறான், கருணை அப்படிதான், இரக்கமும் அப்படிதான், பரிவும் அப்படித்தான். பரிவுபா எதுவுமே தனக்குன்றது தன் தன்மை இல்லாத நிலைதான் ஈசன். அதன் அடிப்படையில தான் இந்த உலக இயக்கமும் அமைந்திருக்கிறது. நீங்க நல்லா பிரிச்சு பாருங்க, நல்லா ஆராய்ந்து பாருங்க. எதுவுமே ஒருத்தருக்காகன்றது கிடையவே கிடையாது. நீ எத்த அங்க கூட, அங்க எத்துனா இங்க கூட, இங்க எத்துனா அங்க கூட, அப்படி குத்துக்கிட்டே இருக்கணும். நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும், குத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் இயக்கம். இதை எனக்குன்னு எவன் பிடிக்கிறானோ அவன் வாழ்க்கை தகுதியை இழந்து போறான். நான் இதை காப்பாத்துறேன், அதை காப்பாத்துறேன், இப்படி காப்பாத்துறேன், அப்படி காப்பாத்துறேன்னு தன் வாழ்க்கையை இழந்துடுறான், தன் வாழும் தகுதியை இழந்துடுறான். அந்த மாதிரி இழந்த ஒரு வரலாறு பல கோணங்கள்ல பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொருத்தன் வாழ்றன்ற பேர்ல ஆடம்பரம் பகட்டுன்னு சொல்லிட்டு உல்லாசம் அது இதுன்னு ஏதோ போய் வீணடிஞ்சு நாசமா போய் திரும்பி வந்து, சாமி நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும், நான் இப்படி வந்தேன், நான் ரேஞ்ச் ரோவர்ல போனேன், நீ இப்படில இருக்கிறேன், நான் எவ்வளவு பண்ண உனக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டிய எனக்கு அப்படின்னு சாமியும் குற்றம் குறை சொல்றவனும் இருக்கான். என்னையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, என்னையும் சொல்றாங்க. சாமி நீ ஓ சாமி நீ எதுவுமே பண்ணலையாப்பா, எல்லாம் நான் தானா,
நீ பண்ண அப்புறம் நீ எதுக்கு சாமி இருக்கிற? என் பாவத்துல நீ வாங்கிக்க சாமி. என்ன வெளிப்படையாம மூஞ்சி மேலேயே கேக்குறான். எல்லாம் வாங்கிக்கோ. நான் ஒரு மனுஷன், சராசரி மனுஷன். பாவம் பண்ணுவேன், தப்பு பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்னை நீ விட்டுறலாமா? என்னை கீழே விட்டுலாமா நீ? என்னை பார்த்து ஒருத்தர் கேக்குறாரு, "அப்பா, உனக்குன்னு எந்த இதுவும் இல்லையாப்பா? உனக்குன்னு ஒரு நீ பாரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை முறையை தெரியும், நீ பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும் சாமி. நான் நல்லவன், யோகியன், நான் கரெக்டா இருந்தேன். எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா சொல்லு, நான் கெட்டவன் தான். நீ எதுக்கு இருக்கிற?" அப்படின்னு என்னை பார்த்து கேக்குறான். அப்பா, இதுக்கெல்லாம் நான் வர முடியுமாப்பா? நீ காப்பாத்துன்ற நம்பிக்கையில தான் நான் தப்பே பண்ணேன் சாமின்னா. ஐயோ, இது என்னடா புது கதையா இருக்கு? ஏன்பா, நான் உனக்கு நல்லது தானே சொல்லி கொடுத்தேன். எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்டது சொல்லி கொடுத்தேனா? எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தேனே. எதெல்லாம் சரி சாமி, நல்லவன் அதை புரிஞ்சுக்கிறான். எனக்கு இப்படிதான் புரிஞ்சுது. நம்ம எது வந்தாலும் சாமி இருக்கிறாரு, காப்பாத்துவாருன்னு. சரிப்பா, இப்ப நான் என்னதான் செய்யணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி. நான் திரும்பி நிலைமைக்கு வரணும். நீ தான் என்ன பாத்துக்கணும். சரிப்பா, உனக்கு அவ்வளவுதானே. நீ எழுந்ததை மீண்டும் பெறுவாய். அதற்கான சூழல் என்னென்ன செய்யணுமோ நான் செஞ்சு தரேன். சென்றுவோம். இது இது எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு புதுசா நான் ஒரு விஷயத்த கொஞ்ச நாள்ல பாக்குறேன். என் மேலேயே எல்லாரும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கேட்டா, நாங்க ஒண்ணுமே இல்லை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை சாமி. நீ உன்னை பார்த்துட்டு நீ இருக்கிற, அப்ப நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னு என்ன கேக்குறாங்க. சரியப்பா, பாத்துக்கிறேன். சரி, நீ எனக்கு ஏதாவது பண்ணுவியா சாமி? இருக்கும் போதெல்லாம் கேட்காம இல்லாத போது வந்து கேக்குறேன். திரும்பி நீ என்ன பெரிய ஆளாக்கு, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன். சரிப்பா. திரும்பி அவர் செல்வந்தர் ஆயிட்டாருன்னா திரும்பி என்ன பார்க்க மாட்டார், திரும்பி அவர் போயிடுவார். இதுதான் நிஜம். இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் அடுத்தவங்களை குற்றம் குறை எது இதுன்னு சொல்றது சுலபம். நான் இதற்கு தான் நான் செஞ்சேன், இதுக்கான பொறுப்பு, இதுக்கான தன்மை எனக்கு வேணும்னு யாருக்கும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அதனால பாருங்க, உடனே இந்த ஈகை என்ற ஒரு விஷயத்தை நம் மத வழிபாட்டு முறையில ரொம்ப முக்கியத்துவமா வச்சாங்க. சுவாமிக்கு ஒரு வேள்வி செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, கொடுக்கணும். கொடுக்கணும் என்பது அதுதான் கடவுளோட தன்மை. இதைதான் கடவுள்கிட்ட போய் சேரும். உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, பயங்கரமா பிரசாதம் எல்லாம் செய்யறாங்க. 100 கிலோ 150 கிலோ அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாருங்க, கடவுள் எதுவும் எடுத்துக்கல. ஆனா நான் இப்படிதான் இருக்கிறேன்றத உலகத்துக்கு எப்படி சொல்லுவான்? ஏன் எல்லாருக்கும் இப்ப நான் அன்னதானம் போனேன்னா உற்சாகமா 4 பேர் ஒண்ணா சேர்றாங்க, ஆளுக்கு கொஞ்சம் காசு போடுறாங்க, பத்தலைன்னா பக்கத்துல கொஞ்சம் வாங்குறாங்க, சேர்ந்து செஞ்சு மக்களுக்கு போடுறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு உற்சாகம், பெருமை, சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா அவங்க தன்னை மறந்து நான் கடவுளுக்கு தொண்டு செய்து விட்டேன் என்ற ஒரு நிறைவு. கடவுள் இப்படிதான் இருக்கிறான், தனக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாம் கொட்டுக்கிட்டே தான் இருக்கிறான்ற உண்மையை பிறருக்கு சொல்வதற்கு சாட்சியாக நிற்கிறாங்க. ஆனா மனுஷங்கெல்லாம் எல்லாம் நான் எந்த எனக்கு மட்டும்தான் அதுதான் வரணும் போகணும். இதுல ஆத்திரம் பொறாமை, ஒரு நிலை உயர்ந்தா அண்ணன் பொறாமப்படுறான், தம்பி பொறாமப்படுறான், பொண்டாட்டி பொறாமப்படுறான், புருஷன் அது நிறைய பிரச்சனை அவங்களுக்குள்ள. அதே நபர் இங்க வந்து 4 பேருக்கு போடும் போது அவன் தன்னையே மறந்துட்டு பிறருக்கு அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். பாருமா, நான் எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாரும் கியூல நில்லுங்க, நம்பிக்கை கொடுக்குறான். யாரும் அடிச்சுக்காதீங்க, வரிசையில வாங்க, எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், எல்லாருக்கும் கிடைக்கும். பாருங்க, இதே நபர் அதற்கு முந்தின நாள் அதே கியூல நின்று பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது கிடைக்குமோ கிடைக்காதான்னு சிவபெருமானுக்கிட்ட பதற்றத்தோட கேட்டு கொண்டிருந்தவர்.
சாமி பிரசாந்த் தீந்திர போகுது சாமி, சாமி இதான் பாத்தீங்கன்னா அப்படி கேட்டுட்டு இருந்தவன் அவனே அன்னதானம் போட வரும்போது எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்குறான், தனக்குன்னு வேணான்னு சொல்லி நினைக்கிறான். கடைசி இருக்கிறதையும் மற்றவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு, "பா, இல்ல எனக்கு பசியே இல்லை, அதை பார்த்ததே எனக்கு சாப்பிட்டதாயிடுச்சு, மனுஷன் நிறைவா இருக்கு, எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்றான். ஆனா அவனும் உணவை பார்த்தா அலைபவன். ஆனால் அன்று இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது தனதையும் எனக்குன்னு எதுவும் வேணாம்னு நினைக்கிற நினைப்பு வருது பாருங்க, அதான் ஈகை. அதான் அந்த ஈகை உணர்வு, ஈகை உணர்வை தூண்டுதல் அப்படின்னு சொல்லி நம் வழிபாட்டு முறையிலே அது ஒரு முக்கியமான விஷயமாக வச்சோம். அதுல நம்ம பெரியவங்களை பார்க்க போனா வெறும் கையோட போகக்கூடாதுன்ற ஒரு பண்பையும் வளர்த்தாங்க நடுவுல. ஏதாவது ஒண்ணை கொண்டு போய் கொடுக்கணும், அப்பதான் அவங்க அன்போ ஆசியோ அறிவோ ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் இயல்பு அப்படின்னு புரிய வச்சு பல புராணங்கள், பல இதிகாசங்கள், பல கதைகள்னு எல்லாத்துலயும் சொல்லப்பட்டு இதைதான் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கே தெரிஞ்சாலும், ஆனா நீங்க செய்யாத மாதிரி இப்ப நீங்க என்ன கேள்வியா கேக்குறீங்க, ஆனா நீங்களும் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. யாருக்காவது உதவுவதோ கொடுப்பதோ ஏதோ ஒன்று. இதுதான் இயல்பு, இதைதான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மனம் வராம போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கீழ் நோக்கி கோணல்னு சொல்லலாம். இது எப்போதும் மேல் நோக்கி சிந்திக்காமல் கீழ் நோக்கி சிந்திப்பது, தன்னை வச்சு உலகத்தை பார்ப்பது, தன்னை வச்சு சிந்திப்பது, தன்னை சார்ந்தது மட்டும் நிஜம், மற்றதெல்லாம் பொய் என்கின்ற பாவம், இதெல்லாம் கீழ் நோக்கி சிந்தனைகள். அவங்க சிந்தனைகள் ஒரு நாளும் மேல் நோக்கி செல்லாது, விரிவடையாது, பெரும் ஒரு விஷயம் எந்த ஒரு நன்மையும் பெற்று தராது. இந்த சிந்தனைகள் கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு கிடைத்தது எல்லாமே தப்பு என்று சொல்லும் அளவிற்கு கீழ் நோக்கி போகும். உரிய நேரத்தில் உரிய கடவுள் ஒரு தகுதியை வளர்த்து கொடுத்திருப்பார். ஆனால் அந்த சமயத்தில் நான் வேறொன்றை கற்றிருந்தால் இன்று பெரிய ஆளாயிருப்பேன், இது எனக்கு பயன் இல்லை என்று உதாசீனப்படுத்தி பேசும் நபர்களும் உண்டு. அவர்கள்லாம் கீழ் நோக்கி சிந்தனையாளர்கள். அவங்களால எந்த நன்மையும் பெற இயலாது வாழ்க்கையில். ஏன்னால் கடவுள் கொடுத்ததையே குறையும் குற்றமும் சொல்லும் அளவுக்கு அவங்க போறாங்க. இது அந்த நேரத்துல எனக்கு இது கிடைச்சிருந்ததுன்னா நான் எங்கேயோ போயிட்டு இருப்பேன். எங்க போயிருப்பாங்கன்னு அவங்க உங்களுக்கு தான் தெரியும். எங்க போவாங்க யாருக்கும் தெரியும். இவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது அப்படின்னா என்ன நன்மை? அது மனுஷனுக்கு என்னதான் அன்பு கிடைச்சாலும், அருள் கிடைச்சாலும், குரு கிடைச்சாலும், என்ன கிடைச்சாலும் நன்மையும் உரிய நேரத்துல கிடைக்கணும். மதிப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், கௌரவம் கிடைக்கணும், தன்னம்பிக்கை கிடைக்கணும், தைரியம் கிடைக்கணும், ஒழுக்கம் கிடைக்கணும். இதெல்லாம் உரிய நேரத்துல உரிய சமயத்துல கிடைக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட பயன்படுத்த தெரியாது, அது எங்க இருக்கணும்னு தெரியாது. ஆனா இந்த உரிய நேரத்தில் உங்ககிட்ட இருந்து இது வெளியே வரணும்னா இதுதான் நன்மை. உனக்கு ஒரு பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, உன் உடலுக்கு பாதுகாப்பு, உன் உடைமைகளுக்கு பாதுகாப்பு. இதுதான் நீ என்று நம்புகிறாய் என்றால் அது பாதுகாப்பான சூழலுக்குள் நீ இருப்பது. இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். இந்த நன்மைகள் கிடைக்கும் போதுதான் நீ உன் வாழ்க்கை பாரமா இருக்காது. இல்லைன்னா உடல் பாரம், மனம் பாரம், எல்லாமே வலி வேதனை தான் வாழ்க்கை. ஏன்னா எல்லாத்தையும் நீ சுமக்கின்ற, எங்கேயும் உனக்கு இறக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள். நன்மை கிடைச்சாதானே இது போகும். உன்கிட்ட இப்ப எல்லாம் நீ சுமந்துட்டு இருக்க,
இப்போ ஒருத்தர் வந்து உன் சுமையை என்கிட்ட கொடுப்பான்னு நான் வச்சுக்கிறேன், சிறிது நேரம் ஓய்வுட்டு நான் திரும்ப உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது உனக்கு நம்பிக்கை பிறக்கணும் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. ஐயோ அவன் தூக்கின்னு ஓட்டானா, கொஞ்சம் எடுத்துப்பானா அப்படின்லாம் பயந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்க முடியலப்பா நானே வச்சுக்கிறேன்னு சொல்லுவீங்க. சரி ஏதோ நம்பிக்கை பிறக்கணும்னா அந்த தருணத்துல அந்த நன்மை கிடைக்கணும், அவருக்கு உனக்கு நம்பிக்கை பிறக்கணும், அவர்கிட்ட நீ அதை கொடுக்கணும், அவர் சிறிது நேரம் அவர் வச்சிருக்கணும், அதை நீ திரும்பி வாங்கிக்கணும். அந்த இலைப்பாறுறதுனால உனக்கு கொஞ்சம் ஆற்றல் பிறக்கணும், பிறகுனால திரும்பி வாங்கிட்டு திரும்பி சுமந்துக்கிறே திரும்ப நீ ஏதோ போற. ஆனா அன்னைக்கு உன்னால இயங்க முடியாத நிலை வரும்போது அந்த பாரத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நன்மை வேணும். அந்த நன்மை இருந்தால் இது கிடைக்கும். இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை விட்டு நம்ம இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். நீ என்ன இதுவா இருந்தாலும் அப்படி அப்படி இப்படி அப்படின்னு இருந்தாலும் கூட என்ன இருக்கு, நடக்க போகுதுதான் நடக்க போகுது. நடக்கிறதை எவனாலையும் தடுக்க முடியாது, நடந்ததை எவனாலையும் மாற்ற முடியாது. இதுதான் நிஜம். இந்த உண்மை கொஞ்சம் புரிதல் வேணும். இப்ப பகவான் கூட என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். உனக்கு எவ்வளவு பிராப்தம் இருக்கோ அந்த பிராப்தத்தின்படிதான் உனக்கு எல்லாம் நடக்கும். அதனால நீ வீணா அங்க எங்கன்னு ஓடி அலையாது, மௌனமா இரு, எல்லாம் தானா நடக்கும். ஆனா அதான் முடியல சுவாமி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மௌனமா இருன்று சொல்லதான் என்னால முடியுமே தவிர உன்னை மௌனமா இருக்க வைக்க என்னால முடியாது. நான் சொல்றதை கேட்டு நம்பி நீ நிக்கணும், இதுதான் நன்மை. ஆனா என்னால முடியாது, வேற ஏதாவது ரூட் சொல்லுன்னா சரி நான் சொல்றேன் பொறுமையா இரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் உன்னை அனுப்ப முடியும். என்னால என்ன பண்ண முடியும் அதை நான் உனக்கு செய்வேன், அவ்வளவுதான். இப்ப நீ ஒண்ணுமே இல்லை, உன்னை சுத்தி எல்லாம் நடக்குது. அவர் என்ன சொல்றாரு, அந்த அந்த வழியில நம்ம பார்க்கும்போது அந்த விதி கூட ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. நான் மௌனமா யாருக்கிட்ட இருக்கேன், ஈசனோட இருக்கேன். என்னை சுத்தி எந்த மாற்றமும் வரல. எந்த மாற்றமும் வரலன்னா என்ன, எந்த வாழ்வோ தாழ்வோ எதுவோ நல்லதோ கெட்டதோ நீயோ எதுவுமே என்னை இயக்கல. இங்க எல்லாமே ஒண்ணா ஆயிடுச்சுல்ல. இதை அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. அதனால இந்த உலகத்திலே யாருக்கும் யாரும் எதுவும் கொடுக்காம இருக்கவே முடியாது. உதவி என்பது அது ஒரு தொடர் இயக்கம், அது ஒரு பெரிய இயக்கம். இந்த உதவியை பத்தி நான் ஒரு பெரிய கதையை பேசியிருக்கேன். நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு போகும், அது இன்னொருத்தருக்கு போகும், அது இன்னொருத்தருக்கு போய் திரும்பி நமக்கே வரும் மறுநாள். இது ஒரு இயக்கம், இது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சிறு சிறு உதவிகள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், சிறு சிறு உதவிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி சுகத்தை எடுப்பார்கள், சொந்தத்தை எடுப்பார்கள், பந்தத்தை எடுப்பார்கள், ஆசையை எடுப்பார்கள், எல்லாத்தையும் எடுப்பார்கள். இவர்களும் எல்லாத்தையும் கொடுப்பார்கள். காசு எடுத்தாலும் சரி, பணம் எடுத்தாலும் சரி, நகை எடுத்தாலும் சரி, நட்டு எடுத்தாலும் சரி, சொத்தை எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, எடுத்ததெல்லாம் கொத்தே ஆகணும். சரி நான் கொடுக்கல அப்படிலாம் கிடையாது இப்படின்னு நீங்க அழுவலாட்ட எடுத்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். தாத்தா சொத்து ஏன் பேரனுக்கு கொடுக்கணும்? சட்டம் சொல்லு. ஜெகதீஷ் மட்டும் இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வினோத் சொல்லலாம், இல்லை வேற யாருன்னா கூட சொல்லலாம். ஆம் சாமி. தாத்தா சொத்து பேரனுக்கு கொடுத்தாகணும். ஆம் சாமி. எல்லாம் முடிந்தவுடன் யாருக்காவது கொடுத்து விட்டு போக வேண்டும். ஏன்னா யாரும் எதுவும் எடுத்துன்னு வரல, யாரும் எதுவும் எடுத்துன்னு போக முடியல. அப்ப எடுத்ததை கொடுத்துதான் ஆகணும். ஏன் அதை மகனுக்கு கொடுக்காம பேரனுக்கு கொடுக்கணும்ன்றாங்க? அதாவது அத்தாரிட்டியா உரிமை ஆயிடுறது. அது இருக்கும்போது மகனுக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா பேரனுக்கு அது உரிமைக்கு ஆயிடுறது.
ஏன்னா மகன் வாழும்போது இந்த சொத்தை அனுபவித்து விட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த சுற்றில் இருக்கிற சௌகரியங்கள், நலன்கள் என்னெல்லாம் இருந்துட்டோ, அவனுக்கு இப்போ எனக்கு 10 வீடு இருக்குது, 100 ஏக்கர் நிலம் இருக்குது, 4 கார் இருக்குதுன்னு அவன் அனுபவிக்கிறான். இப்போ பணக்கார பகுதி 4 பேர் சொல்ல. அதனால இவனுக்கும் உரிமை உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா தாத்தா உயில் எழுதி வைக்கலன்னா பேரனுக்கு தான் உரிமை போயிடுறது, வாரிசு ஆயிடுறது. அவர் என்னதான் உண்மை எதுன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னெல்லாம் எடுக்கிறியோ அதை இங்கேயே எடுத்தாகணும், இங்கேயே குத்தாகணும். நீ மேல வரத்துக்கு ஒண்ணுமே ரூட்டுக்குலாம் ஒண்ணுமே இல்லப்பா, எப்படி வந்தியோ அப்படிதான் போகணும். இதான் ரூல்ஸ். நீ என்ன பண்ணாலும் எடுத்ததை கொத்துதான் ஆகணும், கொத்ததை எடுத்துதான் ஆகணும். நல்லது கொடுத்தா நல்லது எடுத்துக்கணும், கெட்டது கொடுத்தா கெட்டது எடுத்துக்கணும். இது இயல்பு. ஸோ இது எல்லாமே ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல நான் எதையும் கொடுக்க மாட்டேன், காப்பாத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி நிறைய போராடி தோற்பவர்கள் உண்டு. அவர்கள்லாம் எதை இழக்கின்றார்கள் என்றால் வாழும் தகுதியை இழக்கின்றார்கள். பணத்துக்காக கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்றவன், நிறைய தவறுகள் பண்ணி குறுகிய காலத்துல நான் பெரிய பணக்காரன். ஒரு நிமிஷம், இந்த கால் நான் எடுக்கல, கால் எடுக்கல. வெங்கடேஷ் இப்ப கேக்குதா? கேட்கின்றது சுவாமி. ஸோ இந்த உலகத்துல யாரும் எதையும் போகவே முடியாது. ஆனால் இந்த பாழ போன மனம், இந்த உடல் எல்லாம் இந்த 100 வருஷம் இருக்கிற மாதிரி நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ ஒரு பெண் இருக்கிறாள், நான் என் நன்மை கொடுக்க மாட்டேன், என் சுகத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் வச்சுப்பேன், பராமரிக்கிறேன்னா அவர் உடல் நல்லா கெட்டு போயிடுது. ஆணும் இதே மாதிரி ஏதாவது இல்லை அப்படின்னா அது ஒரு கெட்டு போயிட்டுரு. ஆனால் இங்க பாருங்க, தன் சுகமும் கூட சொந்தப்படுகிறது. அது இன்னொருக்கு கொடுத்தாதான் அதுக்கு மதிப்பு. இன்னொருத்தர் அந்த சுகத்தை வேணும்னு எதிர்பார்த்து நின்னாதான் அதுக்கு மதிப்பு. ஃபண்டமெண்டலா சொல்றேன், ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான் பேசிக்கலான ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். இதுவே இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுக்கணும், இன்னொருத்தர்கிட்ட இருந்து கொடுக்கணும், எடுத்ததை கொடுக்கணும், கொடுத்ததை எடுக்கணும். இது முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. எல்லாமே அப்படித்தான். எல்லாமே பாத்தீங்கன்னா எடுக்கிறதும் கொடுக்கறதும் தான் வாழ்க்கை. நீங்க எங்க போனாலும் சரி, எதுல போய் நின்னாலும் சரி, எந்த துறை என்ன ஆகுது, இயற்கை காலம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க பாருங்க, இந்த மனம், இந்த உடல் எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த உடல்ல இருக்கிற சுகம் காணா போயிடும். இதனுடைய தேவை இல்லாமல் போய்விடுகிறது.
இந்த மனம் ஒன்றும் இல்லாமல் ஒழிந்து போய்விடுகிறது. அறிவு தெளிவாக புலப்படுகின்றது. இந்த உடல் பாரம் இல்லை, மனபாரம் இல்லை, எந்த சுமை இல்லை, எந்த தேவை இல்லை, எந்த நீதி இல்லை, ஒன்னோல் அன்பே சிவம் அகம் பிரம்மாஸ்மி நித்தம் சிவமயம். நான் எனது என்று எதுவும் இல்லை, எல்லாம் பொதுவாக உள்ளது, அதில் நானும் ஒருவன். எல்லாம் பரம்பொருளோட அம்சம். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கான், எனக்குள்ள இருக்கும் ஜீவாத்மாவே நான். ஆத்மா தான் நான். என்னை வைத்து எடுப்பதும் கொடுப்பதும் அவன் லீலை, அவ்வளவுதான். இங்கிருந்து எடுன்றான், இங்கே கொடு என்கின்றான். எடுத்தேன் கொடுத்தேன். ஏன் எடுத்தேன் என்றும் எனக்கு தெரியாது, ஏன் கொடுத்தேன் என்றும் எனக்கு தெரியாது. அப்ப எடுக்க வைத்தது யார், கொடுக்க வைத்தது யார்? எடுத்ததை எனக்காக நான் வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை, கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது இயக்கத்துக்குள். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருக்கின்றது என்று கடவுள் படைப்பிலே அதான் உண்மை. எல்லாமே பொது. அப்ப இந்த பரிந்து இருந்த உலகத்திலே உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோன்னு நான் சொல்லுவேன். எடுத்து அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கீழ் நோக்கி சிந்தையாளன் என் பொண்டாட்டியும் மொழியை எத்தனை போய் கொடுத்துட்டு அழகு பார்ப்பான். எத்தனை நாள் பார்ப்பார்? ஏன்னா எதுவுமே நிரந்தரமாக தினமும் இப்படியே நடக்க மாறும். மாறம் வரும்போது அவங்களோட எதிர்பார்ப்புகள் நாளைக்கு இன்னும் 10 அதிகமா வரும்னு எதிர்பார்ப்பாங்க, குறையும் போது இப்படிதான் நடக்கும். இந்த மேல் நோக்கி சிந்தனையாளர்கள் அப்படின்னா அவங்க நன்மைகளை பத்தி சிந்திப்பாங்க. உரிய நேரத்தில் கடவுள் செய்த விஷயங்கள் எல்லாம் நன்றியுடன் நிற்பார்கள். உரிய நேரத்தில் உரிய அறிவுரைகள், உரிய உபதேசங்கள் எல்லாம் அந்த நன்றியோட அவங்க வணங்கி அதை ஏற்பார்கள். இவங்க எல்லாம் மேல் நோக்கி சிந்திப்பாங்க, கீழ் நோக்கி சிந்திப்பாங்க. இந்த கீழ் நோக்கி சிந்தனை தீர்வு வாழும் தகுதியை இழந்து விடுவார்கள். வேகமாக எவ்வளவு வேகமாக உயர்கின்றார்களோ அவ்வளவு வேகமாக அவங்களுக்கு இது தேய ஆரம்பிச்சு. இது தர்மம், இது நீதி, இதுக்கு உட்பட்டது. இது யாரும் மாற்ற முடியாது. நீங்களும் நானும் யாரும் ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால இந்த உலகத்துல எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இப்ப பிறப்பும் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஆமா சாமி. இப்ப பாருங்க, எல்லாமே பிறப்பு இறப்பு எல்லாமே பாருங்க அப்படிதான் இருக்கு. ஆனா இதுல நான் எனதுன்னு ஒருத்தன் சுமந்துன்னு உக்காந்துக்கிறானே, அவனை பத்தி நம்ம என்ன சொல்றது? எப்படி நம்புறாங்க? அதை நிஜம் நம்பி உலகமே எப்படி இயங்குது? அதுதான் மாயையின் பலம். பிறப்பையும் பார்ப்பான், இறப்பையும் பார்ப்பான், இதையும் பார்ப்பான், அதையும் பார்ப்பான், உபதேசம் கேட்பான், நானும் கேட்பான், என்ன ஒண்ணா கேட்பான், என்ன ஒண்ணா பார்ப்பான், இன்னும் ஆனா உள்ள ஒண்ணுமே ஒத்துக்காது. டேய் அவன் கிடக்குறான்ட, நீ தான் சிறப்புன்னு உள்ள ஒண்ணு சொல்லும், அதன் பின்னாடிதான் போவான். நீங்க நான் நினைப்பது போல் மாயை எவ்வளவு ஒன்றும் எளிதான விஷயம் அல்ல. கற்றறிந்த நானையே புரட்டி போடும் அளவிற்கு வல்லமை படுத்ததுதான் மாயை. அதனால இதுதான் உலக நிகழ்வாக இருக்கு. கடவுளோட பெரும் தன்மை அந்த ஈகைன்ற ஒரு விஷயம். ஈகை உணர்வை ஆலயம் தொழுவதனோட முக்கிய நோக்கமே ஈகை தான். ஈகை உணர்வை கடவுள் எழுப்புவான்.
புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. இதை சார்ந்து எதனா கேட்கணுமா, இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா? நிறைவாக இருந்தது சுவாமி. ஒரு கேள்வி சுவாமி, அதாவது இப்பொழுது நான் எனது என்று அந்த எனது என்று இதுக்குள்ள கொடுத்தாலும் அது எடுக்கிறதா தானே சுவாமி இருக்கும். ஏன்னா அந்த எனதுன்றதே எடுக்கிறது தானே சுவாமி. எடுத்தது என்ன பண்ணுவாரு? கொடுக்கணும். ஆனா அந்த அந்த கொடுப்பது நம்ம எடுக்கிறதா நான்றதுனால எடுக்கிறான், எனதுன்றதுனால கொடுக்குறான். புரிகின்றது. புரியலையா? எங்களுக்கேவா? வினோத், நம்மளுக்கே கேட்டா பாத்தீங்களா? நாங்க உங்க ஆங்கிலே போடுவோம். என்ன சொல்றீங்க வினோத்? இப்ப நான்றதுனால தானே எடுக்கிறான். ஆமாம் சுவாமி. எனது என்பதனால என்ன பண்றான்? எனதும் எடுக்கிறதா ஆகாதா சாமி? எப்படி நீ சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். நான் எனது ஆகாதுன்றதுக்கு நான் பண்றேன், எனதுன்றது ஆகுன்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். எனதுன்னு புடிச்சு வச்சுக்கிறோம்ல சாமி, அது எடுக்கிறது தானே சாமி. அந்த எனதுன்னு பிடிக்கிறதுக்கு ஒண்ணு வேணும்ல, அது யாரு? தெரியவில்லை. என்ன இது அல்வாவா இது? நீங்க உங்களை பிடிச்ச தப்புன்னு எஸ்கேப் ஆகுறீங்க. இப்ப எனதுன்னு என்னதுன்னா பிடிக்கிறது வந்துட்டு அந்த எனர்ஜி சாமி, அந்த அந்த அதுதான். யார் அது? என்னது? என் பந்தங்கள். பொண்டாட்டி, என் மக்கள், என் அம்மா, என் அப்பா, என் அண்ணன், என் தம்பி, என் சித்தப்பா, என் காரு, என் பைக்கு, என் பெண்ணு, என் போனு, என் லேப்டாப்பு, நீ தொடாத, நான் தொடாத. ஆனா நீ எதெல்லாம் எந்துன்னு சொல்றியோ அத்தனைக்கும் நீ காசு கொடுத்தாகணும். கரெக்டா இல்லையா? நானுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்த, இப்ப எந்துன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குற. நீ எதெல்லாம் தொடுறியோ அத்தனைக்கும் நீ காசு கொடுக்கணும். பொண்டாட்டிலாம் இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, லேப்டாப்பு, செல்போனு, காரு, பைக்கு, என் அண்ணன், என் சித்தப்பா, என் மாமன், என் மச்சான், பணம் இருந்தாதான் பாசம் வரும். இதுதான் தத்துவம். கரெக்டா இல்லையா? பாசத்தை சும்மா வாங்க முடியுமா? பணம் கொடுத்து தான் வாங்கணும். கரெக்டா இல்லையா? புரிகின்றது. இப்ப அந்த நான்றதுனால எடுக்கிறான், எந்துன்றதுனால கொடுக்குறான். எட்டதெல்லாம் இவரே வச்சுக்க முடியாது. இவரு எவ்வளவு சாப்பிடுவார்? 3 நாளைக்கு 1 வேளைக்கு 3 வேளை சாப்பாடு தான். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா போதும். ஆனா அவன் ஏன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான்? அந்த 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் குறையமா போய் 300 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அதுலயும் மிச்சப்படுத்தி எந்தன்றதுக்கு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறான் பாருங்க. இது எப்படி இது? இப்ப எந்தன்றதுனால தானே நாளைக்கு நகை வாங்கி வைக்கிறான், நட்டு வாங்கி வைக்கிறான், இடம் வாங்கி வைக்கிறான், வீடு வாங்கி வைக்கிறான், எல்லாத்தையும் எதிர்காலத்துக்காக வாங்கி வைக்கிறான். இவனுக்கா எந்துக்கா? நான்கா எந்துக்கா? அது எனதுக்காக தான். அப்போ அவன் எடுத்ததெல்லாம் என்ன பண்ணான்? எடுத்ததெல்லாம் கொடுக்க வேண்டும் சாமி. அவரால் பிடிச்சிருந்தா என்ன ஆவாரு? கொடுக்காம விட்டா அது வீக் ஆக்கி தகுதி எல்லாம் உடைச்சிருவாங்க. இவரு இருக்குமாங்க, பொண்டாட்டி வந்து புடவை கேழுது நான் வாங்கி தர மாட்டேன், புள்ள வந்து இது கேழுது நான் வாங்கி தர மாட்டேன், அப்படி இப்படின்னா இவரு மிரட்டி உருட்டி இவரை இறுக்கி உன்னை இவரை ஸ்ட்ரெஸ் ஆகி வரி ஆகி எப்போதும் இறுக்கமா வாழ்ந்து பணத்தை காப்பாத்துறன்ற பேர்ல இவருக்கு என்ன நடக்கும்? பிரச்சனை தான் சாமி. இந்த நாய் எப்போ சாகுதோ அப்போதான் நிம்மதின்னு எல்லாரும் அவர் சாதுபட சொன்னா கூட இவரு கம்முன்னு இருப்பார். செத்துட்ட பிறகு சொல்லுவாங்க, செத்துட்டான்டா சேகர், பா செத்தான்டா சேகரின்னு. இதெல்லாம் பாவம். இயல்பு இதுதான் இருக்கு. ஆனா இந்த இயல்பு மீறும் போது தான் வருது எல்லாருக்கும் பிரச்சனை. இயல்பு பிரகாரம் இருந்துட்டா யாருக்குமே பிரச்சனை இல்லை.
நான் வந்து அந்த பிசினஸ் அப்படி பேசினேன், டெக்னிக்கா பேசி அவனை பிளாக் பண்ணி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிசினஸ் சூப்பரா முடிச்சு 10,000 தான் அவங்ககிட்ட. ஆனா நான் 20,000 வாங்கிட்டு வந்தேன் சாமர்த்தியமான்னு. 20,000 வாங்கிட்டு வந்து இவர் ஒரு 200 அதுல அனுபவிப்பாருன்னா மனசு வராது. 20 கூட வராது. அப்படியே அந்த 20,000 கொண்டு போயிட்டு நாளைக்கு 40,000 ஆக்கிடணும். என்ன பண்ண போறாரு? நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சொன்னேன், ஒருத்தர் தன் வாழ்வையே தன் மகள் தான் நினைச்சு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சார். இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. அவருக்கு டோட்டல் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அவர் எதெல்லாம் எடுத்தாரோ அதெல்லாம் குத்துட்டாரு. இப்ப அவர் ஜீரோவா இருக்கிறார். இப்பயாவது பரப்பா உனக்கு கடவுளா பார்த்து ஒரு நன்மை செஞ்சுக்கிறான், இப்பயாவது நீ கடவுளை வணங்கி நில் அப்படின்னு சொல்றேன். கேட்பாரா? அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டு அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அந்த பதிவுகள்லாம் வந்து அவரை சுத்தி சுத்தி அவரை அப்படியே தன்னையே அனுதாபமா சுய அனுதாபம் தேடி பிறர் அனுதாபம் தேடி ஐயோ பாவம் இவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆதரவு கொடுங்கப்பா, அன்பு கொடுங்கப்பா, சோறு கொடுங்கப்பா, துணிமணி கொடுங்கப்பா அப்படின்ற நிலைமைக்கு அவனே உருவாக்கி கொள்கின்றான். எதற்காக? ஏதோ ஒன்றை நம்பி ஏதோ ஒன்றை நிஜம் என்று அந்த மாதிரி. அப்புறம் சோகமா பேக்ரவுண்ட் சாங் ஒன்று போட்டு எங்கே போகும் இந்த பாதை யாரோ யாரோ